والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அத்தாய் அரபு கல்லூரிகளுடைய முதல்வர்களே, பட்டம் வகுப்பு ஆலிம்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருட்பெரும் கிருபை புனிதமான ரமலான் மாதத்தை பிரயோஜனமான வகையிலே கழிக்குகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேருக்கும் தந்திருக்குகின்றான். அல்லாஹ் செய்த இந்த பாக்கியம் மிக பெரும் பாக்கியம். வல்ல ரஹ்மான் கடைசி மூச்சு உள்ளவரை நாம் அடைகின்ற ஒவ்வொரு ரமலானையும் இஜ்திமாவிலே கலந்து கொண்டு அல்லது பகலிலே நோன்பு நோற்று பகலையும் இரவையும் ஹயாத்தாக்குகின்ற பாக்கியத்தையும் அவனோடு சம்பந்தமான விளக்கங்களை அறிகின்ற பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் சம்பந்தமான விளக்கங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இப்போ குஃப்ரு, ஷிர்கு, ஈமான் சம்பந்தமான விளக்கங்களை பார்த்தோம். ஈமான்னா என்னான்னு பார்த்தோம். குஃப்ரு ஷிர்கு சம்பந்தமான விளக்கங்களையும் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். ஹசரத் அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஃபயஜிபு அலா குல்லி அஹதின் மஅரிஃபத்துல் குஃப்ரியாத். குஃப்ரியாத் சம்பந்தமான என்னென்ன விஷயங்கள் இருக்குகிறதோ அதை தெரிந்து கொள்வது ஒவ்வொரு மனிதனின் மீது மிக அவசியமானதாக இருக்குகிறது, வாஜிபாக இருக்குகிறது. அகீதா சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்வதை விட என்று சொல்லி காமிக்கிறார். ஏன்னா அகீதா அப்படின்னு சொன்னா ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுன் அப்துஹு வ ரசூலுஹு என்று நாம் ஷஹாதத் கலிமா நம் நாவாலும் உள்ளத்தாலும் மொழிந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் முஸ்லீம் ஆகி விட்டுறலாம். இஸ்லாத்துக்குள்ள வர்றது ஈஸி. அதே நேரத்துல அதுல தரிபாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் குஃப்ரு சம்பந்தமான விளக்கங்களை மிக தெளிவாக தெரிந்து கொள்வது மிக அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ எனவே நாம் என்ன செய்தோம்? அல் குஃப்ரு நௌஆனி, குஃப்ரு ரெண்டு வகை. அல் குஃப்ருல் அக்பர், குஃப்ருல் அக்பர் என்றால் என்ன என்பதை நேற்று நாம் விளக்கமாக நாம் பார்த்தோம். அதே போன்று அல் குஃப்ருல் அஸ்கர், இரண்டாவது குஃப்ர் அல் குஃப்ருல் அஸ்கர். குஃப்ருல் அக்பர் சம்பந்தமான விளக்கங்களை நாம் ஒரு தெளிவாக நேற்று நாம் பார்த்தோம். குஃப்ருல் அஸ்கர் என்றால் என்ன? குஃப்ருல் அஸ்கர், சிறிய குஃப்ரு என்றால் என்ன? யாரு ஷரியத்துல சின்ன சின்ன குழப்பங்களை பண்ணுகின்றார்களோ, முரண்படுகின்றார்களோ, அவைகள் எல்லாமே குஃப்ருல் அஸ்கரிலே வந்துவிடும். அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய நன்றிகள்ல பாக்கி வச்சாலுமே குஃப்ருல் அஸ்கர்ல என்ன செய்துவிடும்? வந்துவிடும். குஃப்ருல் அஸ்கருடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, அவன் தண்டனைக்குரியவனாக இருப்பான், ஆனால் நிரந்தரமான நரகத்துக்குரியவனாக இருக்க மாட்டான். குஃப்ருல் அஸ்கர்ல தண்டனைக்குரியவர்களாக அவர்கள் இருப்பார்கள், ஆனால் நிரந்தரமான நரகத்துக்கு உரியவர்களாக அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, குஃபுருல் அக்பர்னு சொன்னா
துஹூலுன்னார் ஹுலூதுன்னார். துஹூலுன் நரகத்துல நுழைவார்கள், நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள். குஃபுருல் அஸ்கர்ன்னு சொன்னா துஹூலுன்னார் நரகத்துக்குள்ள போவாங்க, ஆனா நிரந்தரமாக நரகத்துக்குள்ள இருக்க மாட்டார்கள். குஃபுருல் அஸ்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா, யாரு சரியத்து விஷயங்கள்ல முரண்படுகின்றார்களோ, மாற்று கருத்து கொள்கின்றார்களோ, அல்லது சரியத்து விஷயத்துல குறை சொல்கின்றார்களோ, அல்லது நன்றி உரியவர்களாக இல்லாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய செயல்கள் குஃபுருல் அஸ்கரிலே கட்டுப்படுகிறது. அப்ப இந்த செயல்களுடைய பிரதிபலன் என்னன்னு சொன்னா தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும், அதே நேரத்துல நிரந்தர நரகத்திலே இருக்க மாட்டார்கள். குஃபுருல் அஸ்கருக்கு மறுபெயர் மஆசி. மஆசி நம்ம எதெல்லாம் சொல்றோமோ, அல் மஆசி என்ற பாவங்கள் இவைகள் எல்லாம் நாம் சொல்கின்றோமோ அவைகள் அத்தனையும் குஃபுருல் அஸ்கர். குஃபுருல் அஸ்கருடைய வகைகள் என்ன அப்படின்னா அது 3ஆக இருக்கிறது. ஏன்னா நம்ம ஃபுல்லா நம்ம வஹதானியத்து சம்பந்தமான வஜூத் சம்பந்தமான விளக்கங்களை பார்த்தோம், சிஃபாத்துகள் சம்பந்தமான விளக்கங்களை பார்த்தோம். அதுக்கடுத்து அது சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இப்ப ஈமான், அதுக்கடுத்து குஃபுர் மேல விளக்கங்களை பார்க்கிறோம். ஈமான், ஷிர்க், குஃபுர் சம்பந்தமான விளக்கங்களை நம்ம பார்த்து வருகின்றோம். அடுத்து நம்ம நுபுவத் சம்பந்தமான விளக்கங்களுக்கு நாம் போகி விடுவோம். கிட்டத்தட்ட ரமலானுடைய தராவிக்கு இன்னைக்கு 18 19 ஷஃபீக் 19 27 எப்ப வருது? ஞாயிற்றுக்கிழமையா? வெள்ளிக்கிழமை இல்ல, அப்படியா? புதன்கிழமை. வியாழன் இரவு விடிந்தால் வெள்ளி. கரெக்டா வச்சிருக்கீங்களே. எத்தனை நாள் இருக்கு? ஒரு வாரம் இருக்கோ? ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு? ரமதான் ஆரம்பிக்கும் போது அந்த முதல் நாள்லாம் ஃபீலிங் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி இருந்துச்சு இல்லையா? சரி, அல்லாஹ் இன்னைக்குதான் ஆரம்பிக்குது, எப்படி போக போதோ தெரியலையே. உஸ்தாமார்கள் புடை சூழ உட்காந்து நம்மளை கொண்டு விடுவாங்களே, கொண்டு அசைய விட மாட்டாங்க, ஆட விட மாட்டாங்க, தூங்க விட மாட்டாங்க. தொடர்ந்து அமலுன்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, உட்கார வச்சிருவாங்க. நீங்க மட்டும் இல்ல, உஸ்தாமார்களே சில பேர் பயந்துக்கிட்டு வராம உட்காந்துருக்காங்க. போனா முதுகெலும்பு ஒடிச்சு விடுவாங்க. அவங்களுக்கு என்ன சரிங்க, ஆடி காத்துல அமாவாசையே பறக்கும் பொழுது நம்ம எல்லாம், அம்மிக்கல்லே பறக்கும் போது நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். சின்ன பிள்ளைங்க தானே, என்ன ஒரு பலவீனம் இருக்கத்தானே செய்யும், அது இயற்கை. அப்படியே உங்கள்கிட்ட யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, நல்லா இருக்கிறீங்க அல்லாஹ் கிருபையில. தொடர்ந்து கூடவே இருக்கிறோம் இல்லையா? இங்க விட்டு வெளியே போகலையே, உங்களோடய தானே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இத்தனை நாளும் தங்கி இருக்கிறோம். எல்லா இபாதத்திலையுமே உங்க கூட முதல் ஆளா நம்மளும் இருக்கிறதுனால பிள்ளைங்களுடைய ஆர்வங்கள் தெரியுது. இந்த 18 நாள்ல இன்னைக்கு தான் 4 பேர் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்கிற நியூஸே வந்துச்சு. மற்றபடி இது வரைக்கும் ஒரு ஆள் படுப்பாங்க, அதுவும் டக்குன்னு செஞ்சிருவாங்க. கால் அடிபட்டா கூட முதல் சஃபல்ல அவர் செஞ்சுடுவாரு, தொழுக வந்துடுவாரு. அந்த மாதிரி பிள்ளைங்க நம்ம நல்லா இருந்தீங்க, மாஷா அல்லாஹ். இப்ப இந்த 18 நாள் நமக்கு இபாதத்து கிடைச்சிச்சு இல்லையா? சித்திக் எப்படி ஃபீல் பண்றீங்க? 18 நாள் கிடைச்சிச்சு, ஃபீலிங் எப்படி இருக்கு? எப்படி வழியா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? மாஷா அல்லாஹ். இதுல 10 சத்தம்லாம் முடிச்சவங்க இருக்கிறாங்களே. என்ன ஆதிலுசா கேம்பஸ் சார்ந்த ஒரு மாணவர் இது வரைக்கும் 9 சத்தம் முடிஞ்சு 10வது குரான் ஓதிட்டு இருக்காரு. அப்படியா? ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா என்ன, அந்த தொழும் போது குரானை ஓதிடாதீங்க. தாலி மஜ்லிஸ்ல கூட சில பேர் குரானை தூக்குறீங்க, திக்கர் தௌபால கூட சில பேர் குரான் தூக்குறத பார்க்க முடியுது, திக்கர்ல வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. தொழுகையில செஞ்சிடாதீங்க.
ஆனா ஒரு ரமலான்ல வந்து ஒரு 18 நாளைக்குள்ள 10 ஹத்தம்ன்றது மாஷா அல்லாஹ். என்ன அப்படியே தன்னுடைய குடும்பத்துல யார் யாரெல்லாம் வந்து வஃபாத் ஆனாங்களோ அவங்களுக்கு வந்து அப்படியே நியத்து வச்சு என்ன செய்யலாம், அப்படியே ஒரு ஹத்தமுல் குரான் பண்ணலாமே. அவர் 10 குரான்னா இன்னும் ஒரு இருக்குது. நம்ம ஜமாத்தா உட்கார்ந்து வேற என்ன செஞ்சிருக்கோம், இது வரைக்கும் 2 குரான் முடிச்சிருக்கோமா இல்லையா? முடிச்ச அடுத்து 3வது குரானை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எண்ணங்கள் தான் காரணம். 2 குரான் ஓதும் பொழுது 1.25 ஜுஸ் தான் ஓதப்பட்டிருக்கு. ஆனா 3 குரான் ஓதியும் 1/4 மணி நேரம் பாக்கி இருக்கு, 2.25 இருக்கு. கவனிச்சீங்களா? பாசுசா முழிக்கிறா, நானும் இன்னைக்கு வரலையே அப்படின்னு. நானே இஃப்தாருக்கு கூட லேட்டா தான் வந்தேன். ஃபசுலுசா ஆப்ஷன் போட்டிருக்காங்க. நான் சொன்னேன் 50 ரூபா ஃபைன் போடுங்க அப்படின்னு. பெரிய பாக்கியம் இல்லை மாஷா அல்லாஹ்னா. ரொம்ப நல்லா இருக்கு இல்லைன்னா இந்த ரமலான் இப்படி கழிகிறது கொண்டாடுறது மாஷா அல்லாஹ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கழிஞ்ச நாட்களை நினைக்கும் பொழுது. மனித ஆசை இப்ப 27 வராதா? ஜெயபாசு சொன்ன மாதிரி தான், எனக்கு எப்போ வந்து நோன்பு திறப்புன்னு பசியா இருக்குது, பிள்ளைங்களுக்கு அது தெரியாம காப்பாத்துங்க, தௌபா மஜ்லிஸ் வச்சு பேசுங்கன்னா எனக்கு எப்போ நோன்பு திறப்புன்னு ஒரே ஃபீலிங்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு 4 நிமிஷத்துக்கு முன்னால செஞ்சுட்டாரு, தௌபா முடிச்சு போட்டாரு. அதுக்கு அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு குசூசி துவான் ஒன்று ஏற்படுத்தி லுத்துஃபுல்லா சொல்றாங்க, இங்கதான் இல்ல உமன்ஸ் ஃபுல்லா சிரிச்சுட்டாங்களாம் அவங்க கேம்பஸ்ல. அன்னைக்கு லுத்துஃபுல்லா அங்க இருந்திருக்காங்க கேம்பஸ்ல. தௌபா செய்யறது இப்படி செஞ்சா என்ன அர்த்தம்? எனக்கு தான் பசியா இருக்கு, எப்ப நான் நோன்பு திறக்கும் போல இருக்குன்னா. ஆனா ரொம்ப அழகா போகுது மாஷா அல்லாஹ்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சங்கைக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை, குஃபுருல் அஸ்கருடைய வகைகள் வந்து 3. ஒன்று குஃபுருல் நியாமத்து, இரண்டாவது அஷ்ஷிர்குல் அஸ்கர், ஷிர்குல் ஹஃபீன்னு சொல்லுவாங்க, ஷிர்குல் அஸ்கர். மூன்றாவது அன் நிஃபாகுல் அமலியு. சுஹைல், இந்த 3 குஃபுருல் நியாமத்து, ஷிர்குல் அஸ்கர், நிஃபாகுல் அமலி, இந்த 3 வந்து அல் குஃபுருல் அஸ்கருடைய வகைகள். குஃபுரு நியாமத்துன்னா என்ன? நம்ம பொதுவாக குஃபுருன்ற ஒன்றை மட்டும்தான் நம்ம பார்த்து வச்சிருப்போம். ஆனா எவ்வளவு வகைகள் இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு? இதை நம்ம கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதுதான் அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அகீதாவை தெரிந்து கொள்வதை விட, இஅ்திகாதாத் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நான் தெரிந்து கொள்வதை விட குஃப்ரை தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம் அப்படின்னாங்க. ஏன்னா அதுல வந்து நம்ம வந்து ஷஹாதத் கலிமா சொல்லிட்டாலே நம்ம என்ன செஞ்சிடலாம், உள்ள வந்துடலாம், முஸ்லீமா ஆயிடலாம். அதை வச்சே சமாளிச்சு என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். ஆனா குஃபுருடைய வகைகளை நம்ம தெரியலன்னா முதல்ல இதுல இருக்கவே முடியாது, தீனுல் இஸ்லாத்துல இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எதை மாசி நினைக்கிறோமோ, சின்ன பாவம் நினைக்கிறோமோ, அது எங்க போய் நிப்பாட்டிடுது? குஃபுர்ல போய் என்ன செஞ்சது, நிப்பாட்டிடுது. குஃபுரு நியாமத்துன்னா என்ன அப்படின்னா, ஷரியத்தினுடைய விவகாரங்கள்ல அர்கான்கள்ல எந்த அங்க ஒரு முரண் ஏற்படுத்துகின்றார்களோ அதற்கு பேரு வந்து குஃபுரு நியாமத். ஆனா அதே சமயத்துல மார்க்கத்தை விட்டும் அவர் வெளியே போய்விட மாட்டார், மார்க்கத்துக்கு உள்ளதான் அவர் இருப்பார். அது செஞ்சதுனால அவர் வந்து மார்க்கத்தை விட்டு தீனுல் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாரு என்ற அந்த அர்த்தம் கிடையாது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் நமக்கு இது என்ன விளக்கமா சொல்றாங்க அப்படின்னா, யாரு பெரும்பாவங்கள் செய்கின்றார்களோ, யாரு பெரும்பாவங்கள் செய்கின்றார்களோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா மார்க்கத்தை விட்டு என்ன செய்து விடுவார்கள், வெளியாகி விடுவார்கள். பெரும்பாவம் செய்யறவங்க மார்க்கத்துல என்ன செய்வாங்க, ரொம்ப ஆழமா பார்க்கப்படக்கூடிய விஷயங்கள். அதே நேரத்துல அவங்க ஈமானை விட்டு வெளியே போக மாட்டார்கள், இஸ்லாத்திலே விட்டு வெளியே போக மாட்டார்கள், முழு காஃபிர் என்றும் ஆகிவிட மாட்டார்கள். முர்தகிபுல் கபாயிர் இருக்காங்க இல்லையா, இவங்க பெரும்பாவிகள். ஆனா இவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட மாட்டாங்க, ஈமானை விட்டு வெளியே போயிட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க காஃபிர் என்ற ஃபத்வாவும் அங்கே கொடுக்கப்பட்டு விடாது. பெரும்பாவம் செய்யறவங்க அவங்க இஸ்லாத்துல தான் இருப்பாங்க, புரியுதாமா? பெரும்பாவம் செய்யறவங்க
பெரும்பாவம்ன்றது ஆபத்தானது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அவங்க எங்க இருப்பாங்க? இஸ்லாத்துல தான் இருப்பாங்க, ஈமான்ல தான் இருப்பாங்க. அவங்கள காஃபிர் என்ற பட்டத்தை என்ன செஞ்சு விடக்கூடாது, கொடுத்து விடக்கூடாது. அதே நேரத்துல என்னென்ன தவறுகளை செஞ்சாங்களோ அதற்குண்டான தண்டனைக்கு அவர்கள் என்ன செய்வார்கள், தகுதி ஆவார்கள். ஜினா செஞ்சா ஜினாவுக்கு உண்டான தண்டனை என்ன, சுருபுல் ஹம்ரு செய்தால் அதுக்குண்டான தண்டனை என்ன, என்ன சொல்றீங்க, அக்கிலு மாலுல் யதீம், யதீமுடைய பொருளை சாப்பிட்டா அதற்குண்டான தண்டனை என்ன என்ற இந்த தண்டனை என்ன செய்யும், அந்தந்த அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி உண்டான தண்டனைகள் என்ன செய்யும், கிடைக்கும். அதே நேரத்துல மார்க்கத்திலே அவர்கள் இருப்பார்கள். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன் அப்படின்றான். இப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதும் முக்கியம், நன்றி செலுத்தாம இருக்கிறதும் குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுரும். அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன், மாறு செய்யாதீர்கள். இப்ப இந்த வசனங்கள்ல அல்லாஹ் குஃப்ருன்னு பயன்படுத்தினா நம்ம காஃபிர் என்ற அந்த சட்டத்துக்கு போயிடக்கூடாது. குஃப்ர் என்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்தினாலும் அவர் மார்க்கத்துல தான் இருப்பார் என்றதுக்கு உண்டான சில ஆதாரங்கள் தான் இந்த வசனங்கள். வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்க, வலா தக்ஃபுருன்னா நன்றி செலுத்தாதவராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஆனா அதுக்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா வலா தக்ஃபுரூன் அப்படின்றான், காஃபிராகி விடாதீர்கள் அப்படின்றான். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லியப்லுவனி, அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் அவனுக்கு நன்றி செலுத்துகின்றேனா அல்லது மாறு செய்கின்றேனா என்று பார்ப்பதற்காக என்று சொல்றாங்க. இந்த இடத்துல அம் அக்ஃபுர என்ற வார்த்தை அங்க வருகிறது. இது குஃப்ர் என்ற வார்த்தை வந்ததுனால காஃபிர் என்ற ஹுக்குமை நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா ஷுக்ருக்கு ஆப்போசிட், ஃபைன்னமா யஷ்குரு லி நஃப்ஸிஹி, அவர் நன்றி செலுத்துறார், எனக்கு நன்றி செலுத்துறதா இருந்தாலும் அது அவருக்கு அவரே நன்றி செலுத்தி கொண்டார். இப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறா, அந்த நன்றி யாருக்காக நம்ம நன்றி செலுத்துறோம், நமக்கு தான் நம்ம நன்றியை செலுத்தி கொண்டோம். இப்ப அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல அடியானாக நம்ம இருக்கிறோம், நபியினுடைய பார்வையில நல்ல அடியானாக நம்ம இருக்கிறோம். அப்ப அதற்குண்டான சவாபு யாருக்கு கிடைக்கும், அதுக்குண்டான கிரேடு யாருக்கு கிடைக்கும், அதுக்குண்டான தரஜா யாருக்கு கிடைக்கும், நமக்கு தானே கிடைக்கும். இறைவனுக்கு நன்றி செலுத்துறதுனால அது இறைவனுக்கான நன்றி நம்ம விளங்கி விடக்கூடாது. அதைத்தான் இங்க அல்லாஹ் சொல்கின்றான், வமன் ஷக்கர ஃபைன்னமா யஷ்குரு லி நஃப்ஸிஹி, நன்றி செலுத்தினாருன்னா அது அவருக்கு அவரே நன்றி செலுத்தி கொண்டார். வமன் கஃபர ஃபைன்ன ரப்பி கனியுன் கரீம், இந்த இடத்துல ஷுக்ருக்கு அடுத்து அல்லாஹ் என்ன செய்கின்றான், அதற்கு மாற்றமான வார்த்தையாக வமன் கஃபர என்று அதெல்லாம் கொண்டு வர்றான். லியபுனி அஷ்குர் அம் அக்ஃபுர், கஃபர் என்ற குஃப்ர் என்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறதுனால நீங்க குஃப்ருன்னா அந்த குஃப்ரு நம்ம விளங்கிடக்கூடாது, ஈமான் குஃப்ர் என்ற விளங்கி விடக்கூடாது. யாரு சுக்குரு செய்யவில்லையோ என்ற அந்த வார்த்தைக்கு என்ன செய்கிறது, இந்த வார்த்தை இங்க பயன்படுத்தப்படுகிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாஃபிஸா கவனிக்கிறீங்களா, கடைசியில் இருக்கிற ஹாஃபிஸா கவனிக்கிறீங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன், ஒரு முஸ்லிமை திட்டுவது பாவம், கிதாலுஹு குஃப்ருன், கிதாலுஹு குஃப்ருன், அப்ப அவரை நீங்க கொல்லுவது குஃப்ரு. இங்க கிதாலுன்னு சொன்னா கத்தல் என்ற அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கூடாது. சல்லல்லாஹு இந்த அர்த்தம் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமை திட்டுவது பாவம், கிதாலுஹு குஃப்ருன் அப்படின்னு சொன்னா அவரோடு சண்டையிடுவது, அவருக்கு நன்றி இல்லாமல் நடப்பது, அல்லது அவருக்கு மாறு செய்வது, அல்லது உறவுகளை பிரிப்பது, இந்த மாதிரி விஷயம் குஃப்ரு என்று சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு நமக்கு விளக்கம் தர்றாங்க. இந்த இடத்துல குஃப்ருன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னன்னு சொன்னா, இஹ்சானுக்கு மாறு செய்வது, நியாமத்துக்கு மாறு செய்வது, உஹ்வத்துல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய சகோதரத்துவம் இருக்கு இல்லையா, இதற்கு யாரு மாறு செய்கின்றார்களோ இந்த இதுக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, கிதாலுஹு குஃப்ருன்,
அவரை கொல்லுவதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உறவை முறிப்பது, அந்த அர்த்தம். அங்க கிதாலுஹு குஃப்ருன்னு என்ன அர்த்தம்? அந்த உறவை முறிப்பது, நன்றி கெட்டத்தனமா நடந்து கொள்வது, அல்லது அவர் செய்த உதவிக்கு என்ன செய்யறது, பதில் உபகாரம் செய்யாம இருக்கிறது, நன்றி மறந்தவர்களாக என்ன செய்வது, வாழுவது. இதுதான் சலாசு சொன்னாங்க. ஓ கிதாலுஹு குஃப்ருன்னு சொன்னாங்க. இந்த குஃப்ருன் என்பதாகிறது நம்ம மேல சொன்ன குஃபர். ஒமன் கஃபர குஃபரு, அல்லாஹ் சொன்னா இல்லையா, வலா தக்ஃபுரூன், இந்த மாதிரி குஃபர்கள். இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் குஃபர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாலும், இந்த குஃபர் என்ற வார்த்தை வந்த உடனேயே நம்ம ஈமானுக்கு ஆப்போசிட் குஃபர் இருக்கு பாருங்க, அவர் குஃபர் செய்தாருன்னா ஷரியத்தை விட்டு மார்க்கத்தை விட்டு வெளியே போயிருவாரு, காஃபிர் ஆகிருவாரு, அவர் நிரந்தர நரகத்துக்கு உரியவரா ஆகிருவாரு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த குஃபர் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு பேரு குஃபுருல் ஜுஹூத். அந்த குஃபுருல் ஜுஹூத் கிடையாது. அல்லது ஃபிஅலுல் குஃபார், குஃபார்களுடைய செயல்கள் இருக்கு பார்த்தீங்களா, காஃபிர்களுடைய செயல்கள் இருக்கு இல்லையா, அந்த செயல்களுக்கு ஒப்பான செயலாக இவைகளை நாம் கொண்டு வரக்கூடாது. அவங்க ஹும் ஃபீஹா காலிதூன், அவங்க காஃபிர்கள். வஇத்தத்துல் இன்னாசி வகூதுஹன் நாஸ், அந்த லிஸ்ட்ல உள்ளவங்க. இந்த ஹதீஸ் நமக்கு புரிஞ்சாம அவனுக்கு நம்ம தர்ஜுமா செய்யும் போதும் சரி, நம்ம அது சம்பந்தமா பேசும்போதும் நம்ம என்ன செய்யணும், ஏன்னா அந்த கிதாலுஹு குஃப்ருன்னு வரும் பொழுது அந்த குஃப்ர்ல போய் நம்ம என்ன செய்து விடக்கூடாது, நின்று விடக்கூடாது. அந்த அபீ ஸர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவங்க தொட்டு ரிவாயத் செய்யப்படுது, அன்னஹு சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸ மின் ரஜுலின் இத்தஆ லிகைரி அபீஹி, ஒருத்தர் தான் பாப்பாவை விட்டுட்டு இன்னொரு பாப்பாவை, தன்னுடைய அத்தாவை விட்டுட்டு இன்னொரு அத்தாவை அவர் தான் என் அத்தா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்படிலாம் நிறைய நடக்கும். சொத்துள்ள தகப்பனா இருந்தா என்ன செஞ்சிருவாங்க, இல்ல எங்க அப்பா இவரு அப்படின்றாங்க. சம்பவம் நிறைய அரசியல்ல அல்லது நடிகர்களுக்கு மத்தியில இந்த சம்பவம் நிறைய உண்டு. ஒருத்தர் பெரிய ஃபேமஸான ஆக்டரா மாறிட்டாரு, இன்னொருத்தர் என் மகன் அப்படின்ட்டாரு. அது கோர்ட்ல கேஸ் எல்லாம் நடந்துச்சு. ஏன்னா ஒருக்காக மகனுடைய தீர்ப்பு ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், என்னவாகும் உங்களுக்கு, மகனுடைய மொத்த சொத்துமே அவரே போயஸ் கார்டன்ல 150 கோடிக்கு ஒரு வீடு வாங்கியிருக்காரு. என்னவாகும், என்ன ஆதில் ஆதில் சார் கேட்ட கரெக்டா யாருன்னு சொல்லுவாங்க. 150 கோடிக்கு போயஸ் கார்டன்ல ஒரு வீடு வாங்கியிருக்காரு. அது ஒரு சொத்து. இதே மாதிரி ஏகப்பட்ட சொத்து இருக்கு. ஆனா ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாரு, தாய் தகப்பன் என் பையன் தான் சின்ன வயசுல காணாம போயிட்டான், அங்க அடையாளங்கள் அப்படின்னு அது பெரிய பிரச்சனையாயி கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போச்சு. சில பேர்லாம் கோர்ட்டு கேஸ் பேரு மான பிரச்சனை பார்த்து என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒன்று கொடுத்து என்ன செஞ்சிருவாங்க, ஒரு சி 2 சி கொடுத்து முடிச்சிருவாங்க. வந்த வரைக்கும் அவங்களுக்கு லாபம். இப்படி என்ன செய்யறது, அப்படி செய்வாங்க. அல்லது தகப்பன் என்ன செய்வான், பெரிய அரசியல்வாதியா இருப்பாரு, இவர் எங்க அப்பா தான் அவரு, ஆனா வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு, இவ்வளவு நான் சொல்லாம இருந்தேன் அப்படின்ட்டு. அந்த அப்பா பெரிய அப்பாவா இருப்பார், அரசியல்ல அல்லது அமைச்சரா இருப்பாரு, பெரிய பணக்காரரா இருப்பாரு. சல்லாசு சொல்றாங்க, யாரு தான் தகப்ப இல்லாம இன்னொரு மனுஷனை என்னுடைய தகப்பன் யாரு சொல்றாங்களோ, அல்லது இந்த கௌமை சார்ந்தவர் இல்லை, ஆனா நான் இந்த கௌமை சார்ந்தவன் தான் என்ன செய்கின்றார், வாதிடுகின்றார். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா இல்லையா? இதுல எவ்வளவு சாதாரணமா இந்த ஜாதிகளிலேயே எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே பார்க்கத்தானே செய்யறோம். இதே மாதிரி கபீலாக்கள் இருக்குது, வம்சவலிகள் இருக்குது. அப்போ யார் என்ன செய்யறாங்க, நான் இந்த கபீலாவை சார்ந்தவன் அல்ல அந்த கபீலாவை சார்ந்தவன் என்று யார் ஒருத்தர் வாதிடுகின்றாரோ மக்காதுஹு மினன்னார், அவர் தன்னுடைய ஒதுங்கும் இடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும். இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கஃபர என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய இந்த கஃபர என்பது அந்த குஃபருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்து விடக்கூடாது, நாம் எடுத்து விடக்கூடாது. ஸைத் இப்னு ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு قال, சஹாபி அறிவிக்கிறாங்க, ஸல்லா லனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துல் சுப்ஹி பில் ஹுதைபியா, ஹுதைபியால நாங்க எல்லாரும் இரவு தங்கி இருந்தோம். காலையில எங்களுக்கு சுபுஹ் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைத்தார்கள். அலா இஸ்ரி சமாய், அங்க இரவு மழை பெஞ்சிருக்கு, மலையினுடைய அடையாளங்கள் ஈரங்கள்லாம் இருக்குது.
அந்த நிலையில எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, சுபுகு தொலை வச்சாங்க. அப்ப காலத்து மீனல் லைல, அந்த இரவு வந்து மழை பெய்ஞ்சு இருக்குது. சல்லல்லாஹு சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, ஹல் ததுரூன மாதா கால ரப்புக்கும், உங்க ரப்பு என்ன சொல்றான் என்பது உங்களுக்கு தெரியுதா, என்ன செய்தி அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல வர்றான் என்று உங்களுக்கு புரியுதான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் எப்போ போல அல்லாஹு ரசூலுஹு ஆலமுன்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஸ்பஹ மின் இபாதி முஃமினுன் பி வ காஃபிருன், இப்ப என்ன கொண்டு முஃமின் கொண்டவரும் இந்த கூட்டத்துல இருக்கிறாரு, என்ன கொண்டு மறுத்தவர் காஃபிரானவரும் இந்த கூட்டத்துல இருக்காரு. இப்ப காஃபிருன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்ன கொண்டு ஈமான் கொண்டவரும் இருக்கிறாரு, காஃபிரும் இருக்கிறாருன்றாங்க. இப்ப காஃபிருன்னு நம்ம அந்த குஃபுருன்னு விளங்கிடக்கூடாது. என்ன சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் இந்த மலையை வந்து பொழிய வைத்தான் என்று யார் என்ன செய்யறாங்க நம்புகின்றார்களோ அவர்கள் என்னை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். யார் வந்து இந்த நட்சத்திரத்தின் மூலமாக, இந்த மேகம் அது கருப்பா இருக்கும்போதே நான் நினைச்சேன், மேகம் இருட்டிக்கிட்டே வரும்போதே நான் நினைச்சேன், அல்லது இந்த நட்சத்திரம் சொரையா வந்திருக்கிறதுனால தான் வந்து என்ன செய்து இந்த சொரையா நட்சத்திரம் தென்படும் பொழுது மலையினுடைய அடையாளம்னு நினைச்சேன், இந்த பருவ மாற்றத்தினால தான் மழை பெய்ஞ்சிச்சுன்னு யார் சொல்றாரோ அவர் காஃபிர்ன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குஃபுர் வந்து நீங்க ஈமானுக்கு ஆப்போசிட்டான அந்த குஃபுர்னு விளங்குவோமா நம்ம? குஃபுருடைய வகைகள் நம்ம தெரியும் பொழுதுதான் இந்த அஹாதீஸ்களையும் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை சொல்றாங்க, லா தர்ஜிஉ பாதி குஃபாரா, எனக்கு பிறகு நீங்க அத்தனை பேருமே குஃபாராவாக ஆகி விடாதீர்கள், காஃபிராக நீங்கள் மாறி விடாதீர்கள். அவளுக்கு டீ கொடுங்க அவளுக்கு. எனக்கு பிறகு நீங்க என்ன செய்யாதீங்க, காஃபிராக நீங்கள் ஆகி விடாதீர்கள். லா தர்ஜிஉ பாதி குஃபாரா யضرب بعضكم رقاب بعض, உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு என்ன செய்யாதீங்க, அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு நீங்க காஃபிராக ஆகி விடாதீர்கள். நான் இருக்கும்போது எப்படி நீங்க அமைதியா பேணுதலா இருந்தீங்களோ அதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, எல்லா காலத்திலும் இருங்க. என்ன செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லி தர்றாங்க. இப்ப லா தர்ஜிஉ பாதி குஃபாரானா, நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீங்க அவ்வளவு பேருமே ஈமான் விட்டுட்டு காஃபிரா போயிடுவீங்க, காஃபிரா போயிடாதீங்க, அந்த அர்த்தம் கிடையாது. சாதாரண ஒருத்தர் படிக்கிறவர் இந்த ஹதீஸ் எப்படி அர்த்தம் வைப்பாரு, ஒரு விளக்கம் குறைவானவர் இந்த ஹதீஸ் எப்படி அர்த்தம் வைப்பாரு? சஹாபாக்கள் அந்த அளவுக்கு பலகீனமானவங்களா? என்ன மாதிரி ஈமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன மாதிரி தீனை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்ற சஹாபாக்கள், அது ஒட்டுமொத்த பேர் அப்படி சூழ்நிலை ஏற்பட்டுருமா? உலகம் முழுக்க இன்னைக்கு இருக்கிற அவ்வளவு இல்முமே நமக்கு கொடுத்தது யாரு? சஹாபாக்கள் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலியமா வாங்கி நமக்கு தந்த சஹாபாக்கள் தானே. இன்னைக்கு ஒவ்வொரு ஃபன்னும் எத்தனை ஆயிரம் கிதாபுகள் இருக்குது, ஒவ்வொரு ஃபன்னுமே எத்தனை ஆயிரம் கிதாபுகள் இருக்குது. உலகம் முழுக்க லைப்ரரி, கிட்டத்தட்ட பகதாத் லைப்ரரியை வந்து என்ன செஞ்சாங்க, அழிச்சாங்க. அப்படி நம்ம வந்து இதுக்கு தாத்தாரியாக்கள் அழிச்சாங்கன்னு சொல்றோமே, அப்படி அந்த லைப்ரரி அழிக்கப்பட்டு அதனுடைய அந்த சாம்பல் வந்து அந்த தண்ணீர் மாறி அந்த நைல் நதி வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முழுக்க கருப்பு நிறமாகவே ஓடியது என்று வரலாறு சொல்றாங்க. ஒரு நைல் நதி வருஷம் முழுக்க முழுக்க ஒரு செகண்ட்ல எவ்வளவு தண்ணி வெளியேறும், எத்தனை டிஎம்சி வெளியேறும், ஒரு வருஷம் முழுக்க அந்த மொத்த டேமுமே வந்து கருப்பா மாறிச்சுன்னு சொன்னா எத்தனை லட்சம் கிதாபுகள் வந்து அங்க எரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அத்தனை லட்சம் கிதாபுகளும் அந்த இல்ம கொடுத்தது யாருன்னா உத்தம சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு கேட்டு அப்படியே என்ன செஞ்சாங்க, தனக்கு கீழ் உள்ளவங்களுக்கு அந்த இல்ம கொடுத்ததுதான் உலகம் முழுக்க இருக்கிற கியாமத் வரை இருக்கிற கோடிக்கணக்கான அந்த கிதாபுகள், அல்லது வந்து சிடியா இருக்கட்டும், அல்லது ஹார்ட் டிஸ்கா இருக்கட்டும், அல்லது சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், அத்தனையுமே கொடுத்ததுக்கு காரணமா யார் இருந்தா? அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருப்ப சாமியின் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு இந்த அர்த்தம் நம்ம வச்சிட முடியுமா? லா தர்ஜிஉ பாதி குஃபாரன் அர்த்தத்தை நம்ம வச்சிட முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உரீது நார், நரகம் எனக்கு காட்டப்பட்டது, ஃபைன் அக்ஸர் அஹ்லிஹி அன்-நிஸா, அது அதிகமான பெண்களை தான் நான் பார்த்தேன். எதனால? யக்ஃபுருன, அவர்கள் தங்களுடைய கணவனுக்கு மாறு செய்கின்றார்கள். இந்த யக்ஃபுருன்னு சொன்னா நம்ம குஃப்ருடைய அர்த்தத்தை வச்சிடக்கூடாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யக்ஃபுருன பில்லா,
ரசூலுல்லாஹ் அந்த பெண்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு காஃபிர் ஆயிருவாங்களா அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யக்ஃபுருன அல் அஷீர, கணவனுக்கு மாறு செய்வார்கள். என்ன மாறு செய்வாங்க? யக்ஃபுருன அல் இஹ்சான, அவர் செஞ்ச அவ்வளவு உபகாரத்தை என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடுவாங்க. எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருப்பார். ஒரு கணவர் ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிச்சதிலிருந்து அந்த முடிச்ச நாள்ல இருந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் வாழ்றாருன்னா என்னென்ன செஞ்சிருப்பார் நினைச்சு பாருங்க. லிஸ்ட் போட்டா என்ன சொல்றீங்க? அதுவும் ஆண்கள் தங்களுக்குன்னு அதிகமா எதையும் சேர்த்துக்கிறது இல்லையே, எந்த பொருளையும் அதிகமா தனக்குன்னு வாங்குறது இல்லை. சிந்தனை ஃபுல்லாவே குடும்பம். நான் இருக்கிற சட்டை போதும், எனக்கு இருக்கிற வேட்டி போதும், எந்த ட்ரெஸ் போதும், ஏற்கனவே எடுத்தது ஒண்ணு பேலன்ஸ் இருக்கு, சரியா நான் போடாம வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கு தான் என்ன செய்வாங்க? எந்த கஷ்டத்தையும் காமிச்சிக்க மாட்டாங்க, எந்த சிரமத்தையும் காமிச்சிக்க மாட்டாங்க. வெளியே போன இடத்துல என்னென்ன அவமானங்கள் ஏற்பட்டுச்சு அதை சொல்லிக்க மாட்டாங்க. அங்க ஓனர்கிட்ட அல்லது மேல இருக்கிற அதிகாரிகிட்ட என்னென்ன திட்டு வாங்கினாங்க, என்னென்ன அடிதடி நடந்துச்சு, எவ்வளவு கேவலங்கள் நடந்துச்சு சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்டனா சாப்பிடலையா சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் மறைச்சிட்டு கல்லு மாதிரி உட்காந்து அமைதியா அரிசியமா இருந்துருவாங்க. இங்க அதனால தாங்க முடியாது, மனசு கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு அப்படியே லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட் பெருகிக்கிட்டே போகும். அப்ப இங்க ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? யக்ஃபுருன அல் அஷீர, கணவனுக்கு அவர்கள் மாறு செய்கின்றார்கள். என்ன மாறு அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க, லவ் அஹ்ஸனத் இலா யஹதாஹுன் அத்தஹர், காலம் முழுக்க ஒரு கணவர் என்ன செய்யறாரு? ஒரு மனைவிக்கு நிறைய நன்மைகளை செய்யறாரு. உணவு கொடுக்கிறாரு, உடை கொடுக்கிறாரு, தங்குறதுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அதே மாதிரி அணிகலன்கள் நகைகளை என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. நோய் நொடிகளுக்கு மருத்துவம் பார்க்கிறாரு. அதை தாண்டி அந்த அம்மாவை சார்ந்த குடும்பங்களுக்கு என்ன செய்யறாரு? ஃபுல்லா உதவுறாரு. இப்படி லிஸ்ட், பெரிய லிஸ்ட். இவ்வளவு இஹ்சான் செஞ்சாலும் சும்மா ரஅத் மின்க ஷையன், எப்பமாவது ஒரு முறை லேசா ஒரு முறை கணவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஏதாவது ஒண்ணு இதா நடந்துட்டு வச்சுக்கோங்க. ஒரு கணவர் கோவப்பட்டாரு, டென்ஷன் ஆயிட்டாரு, திட்டாரு, அல்லது சொன்னா உடனே வாங்கி கொடுக்கல, செய்யலன்னு சொன்னா அந்த மனைவி என்ன சொல்லுவாங்க? மா ரைத்து மின்க ஹைரன் கத்து, இவ்வளவு காலம் உன்கிட்ட வாழ்ந்ததுல நான் என்னத்தை கண்டேன், ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு டக்குன்னு ஒரு வார்த்தையில என்ன செஞ்சிருவாங்க? சொல்லி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை யக்ஃபுருன அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த குஃப்ர் என்பது என்ன? இஹ்சான மறந்துடுவாங்கன்ற அர்த்தம் தானே தவிர குஃப்ர் என்ற அர்த்தம் கிடையாது. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்க? பொதுவா அந்த குஃப்ர்ன்ற வார்த்தை துனூபுக்கு பயன்படுத்தப்படும். பொதுவா குஃப்ர்ன்ற வார்த்தை துனூபுக்கு, பாவங்களுக்கு பயன்படுத்தப்படும். அதே நேரத்துல அந்த கடுமைக்காக வேண்டி, அந்த செயலுடைய கடுமைக்காக வேண்டி குஃப்ர் என்ற இபாரத்தை பயன்படுத்தப்படுகிறதே தவிர அவர் மார்க்கத்தை விட்டு வெளியே போக மாட்டார் என்று சொன்னார்கள் அது அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அடுத்து அஷ்ரிக்குல் அஸ்கர். ஷிர்குல் அஸ்கர்னா என்ன? அது ஷிர்குல் ஹஃபியுன். ஷிர்குல் ஹஃபி மினல் அக்ஃபா நம்ம படிக்கிறோம் இல்லையா? அக்ஃபா அஸ்கர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா அதுவும் பாவத்தில் உண்டான வகைகள்ல ஒரு வகையாக, பாவத்திலிருந்து உண்டான வகை. அதே நேரத்துல அந்த நபர் என்ன செய்ய மாட்டார்? மார்க்கத்தை விட்டு வெளியே போக மாட்டார், மார்க்கத்துல தான் இருப்பார். இதை மாதிரி ரியா, பிறர் பார்க்கறதுக்காக வேண்டி என்ன செய்யறது? ஒரு அமலை செய்யறது, மோஸ்துதிக்காக செய்யறது, அல்லது தீரத்து என்ன செய்யறது? சகுனங்கள் பார்க்கறது, பறவையை விட்டு சகுனை பார்க்கறது. பறவையை என்ன செய்வாங்க? பறக்க விடுவாங்க. அது வலது பக்கம் பறந்துச்சுன்னா நம்ம எடுத்த காரியம் கரெக்டு, இடது பக்கம் பறந்துச்சுன்னா அன்னைக்கு நம்ம பயணம் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க. அது இப்பவும் நிறைய காட்சிகளை பார்க்க முடியுதா இல்லையா? உங்களுக்கு கிளிய வர வச்சு என்ன செய்யறது? அது சொல்ல வச்சு சரி தவறுன்ற சொல்லுகின்ற ஜோசியங்கள், சகனங்களை பார்க்கறது. அரபுகளோட இப்பவும் கூட அறியாம, நீங்க ஈராக்கு பக்கத்துலலாம் சில ஊர்கள் இருக்கு, முழு அரபிகள் தான். ஆனா இப்பவும் என்ன செய்வாங்க? அவங்க கழுகு போன்ற விஷயங்கள் என்ன செய்வாங்க? கழுகு மயிலெல்லாம் வச்சு என்ன செய்யறாங்க? முழுமையா கொண்டாடுகின்ற அமைப்புகள் இப்பவும் இருக்கத்தான் செய்யுது. இந்த காலத்திலும் என்ன செய்யுது? இருக்கத்தான் செய்யுது. மூட நம்பிக்கை அது. இப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த ரியா மோஸ்துதி ஆகிறது அல்லது தீரத்தாகிறது அல்லது இந்த இது நமக்கு இந்த எஃபெக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு விளங்குவதாகிறது. இதை செஞ்சா நமக்கு இந்த எஃபெக்டை ஏற்படுத்தும். அங்க 4 மிளகா கிடக்குது, ஒரு எலுமிச்சம்பழம் கிடக்குது, அது கடுகு ஜீரமா கிடக்குது,
ஐயோ நம்ம தாண்டிட்டா என்னவாகும், நமக்கு வந்து கட்டி கட்டியா வந்துடும், உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு. இது நமக்கு இந்த எஃபெக்டை ஏற்படுத்தும், தசீரை உருவாக்கும் என்று நம்புவதாகிறது. இதே மாதிரி நிறைய இருக்கா இல்லையா உங்களுக்கு? பூனை குறுக்க வந்தா போக மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? பூனை குறுக்க போச்சுன்னா வந்து நீ போற ரூட்டு சரியில்லை அப்படின்னு சகுனன்னு சொல்றாங்களே இல்லையா? இது தசீரை ஏற்படுத்தும் என்று நம்புவதாகிறது. இதெல்லாம் பொதுவாகவே வந்து என்ன செய்யணும்னா சிறுக்குள் அசுகரிலே கட்டுப்பட்டது. அப்ப ரியா வந்து அல்லாஹ்வை வந்து நெருங்குறதை விட்டுட்டு என்ன செய்யறது, தன்னுடைய அமலை வந்து இந்த அடியான் பார்க்கணும் என்பதற்காக வேண்டி, இவரை கவனிக்கணும் என்பதற்காக வேண்டி, அதனாலதான் வந்து என்ன செய்யறாங்க பெரியார்கள் இப்படி சொல்றாங்க, ஒருத்தர் தஹஜ்ஜத்தே தொழுவார், ஆனா அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, யாரும் பார்க்காத நேரத்துல இவர் தொழுகிறாருன்னு எவனாவது பார்க்கணும்னு நினைப்பாராம். எவ்வளவுமே பார்க்காத நேரத்துல நடுநிசி இரவுல அன்னாசு நியாமன் மக்கள்லாம் தூங்கிட்டு இருக்க நேரத்துல இவர் தொழுகிறாருன்னு எவனாவது ஒருத்தன் பார்க்கணும்னு நினைப்பாரு அப்படின்னு ஹிகம்ல என்ன செய்யறாங்க, இதை பதிவு செய்யறாங்க. அப்ப ரியான்றது அவ்வளவு டேஞ்சரானது. நம்ம இதுலயும் மெயினா என்ன செய்யும், நம்ம சிந்தனைகள் வரும், நம்ம அதை கவனமா ஹேண்டில் பண்ணணும். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ரியா சம்பந்தமா, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ருக்குல் ஹஃபியு அய்யஅமல் ரஜுலு லி மகானிர் ரஜுலி, இன்னொரு மக்கானுக்காக வேண்டி ரஜுலுக்காக வேண்டி யார் அமல் செய்யறாங்களோ அது ஷிர்குல் ஹஃபி என்று ரியாவுக்கு குறிப்பிட்டாங்க. ஹஸரத் அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நாங்கெல்லாம் உட்கார்ந்து என்ன செஞ்சோம், மசீஹு தஜ்ஜாலை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். மசீஹு தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய வருகையை பத்தி நாங்க ஒரு கூட்டமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது எங்க கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். சொன்னாங்க, நீங்க என்ன மசீஹு தஜ்ஜாலை பத்தி பேசுறீங்க, அதை விட பயங்கரமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அலா உக்பிருக்கும் பிமா ஹுவ அஹ்வஃபு அலைக்கும் இன்தி மினல் மஸீஹ், மசீஹை விட ஒரு பயங்கரமான செய்தி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நாங்க சொன்னோம், சொல்லுங்க யார சொல்லலாம் நாங்க சொன்னோம். அவங்க சொன்னாங்க அஷ்ருக்குல் ஹஃபி, ஷிர்குல் ஹஃபி தான் மசீஹு தஜ்ஜாலை விட மிக பயங்கரமானது, டேஞ்சரானது என்று சொன்னார்கள். யகூம ரஜுலு யுஸல்லி, என்ன செய்யறாரு, ஒருத்தர் தொழுகிறாரு, ஃபயுஸய்யினு ஸலாத்தஹு லிமா யரலா மின் நظரி ரஜுலி, இன்னொருத்தர் பார்ப்பதற்காக தன்னுடைய தொழுகையை வந்து என்ன செய்யறாரு, அதிகப்படுத்துறாரு. அது தக்பீர் கட்டிட்டாரு, அது பார்த்தா டக்குன்னு சூறா முடிஞ்சு போச்சு, ஆனா அப்பதான் ஒருத்தர் வர்ற மாதிரி தெரியுது, உடனே சூறாவை எக்ஸ்டெண்ட் பண்றது, அல்லது சரியா நம்ம ஓதணும்னு சொல்லிட்டு திரும்ப என்ன செய்யறது, அந்த சூறாவை நீட்டி ஓதுற மாதிரி இருக்கலாம். காரணம் வந்து அவங்க கண்ணில் நம்ம படணும் என்பதற்காக வேண்டி அந்த தொழுகையை வந்து என்ன செய்வாரு, அவர் அழகுபடுத்துவாரு அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இது ஷிர்குல் ஹஃபி, மசீஹு தஜ்ஜாலை விட ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அனா அஸனா ஷரகா அனி ஷிர்கி மின் அமலின் மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி மஇ கைரி தரக்துஹு வ ஷிர்குஹு. அல்லாஹ் சொல்றான், யார் வந்து எதை விட்டும் தேவையற்றவன், யார் எனக்கு வந்து ரியாவுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, மோசத்துக்காக செய்யறாங்களோ அவங்களை விட்டு நான் தேவையற்றவனாக இருக்கின்றேன். அவர் வைக்கின்ற ஷிர்க் என்கின்ற பிறருக்காக செய்யறாரு இல்லையா, அவரை விட்டு நான் தேவையற்றவனாக இருக்கிறேன், எனக்கு ரெண்டு பேருமே தேவையில்லை, தேவையற்றவன் என்று சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் சொன்னதை நபி ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ சங்கீதக்குரிய அருமை உலமாக்கிற அப்ப நம்ம கவனமா கவனிக்கணும். இதுல இந்த தீரத்து அப்படின்னு பறவையினுடைய சகுனம் பத்தி சொன்னாங்களா இல்லையா, அது பொதுவாகவே இதுல என்னென்ன வகைராக்கள் இருக்குதோ, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வகை இருக்கும், ஒவ்வொரு நாட்டுல ஒரு வகை இருக்கும். என்ன செய்வாங்க, இந்த பறவை ஜோசியம் மாதிரி பறவை சகுனம் மாதிரி என்ன செய்வாங்க, எல்லா நாடுகள்லயுமே என்ன செய்வாங்க, கழுகை என்ன செய்வாங்க, தேசிய பறவைன்றது வேற, ஆனா அதே கழுகை என்ன செய்வாங்கன்னா எங்க போனாலும் முன்னால பறக்க விடுறது, அது வந்து பார்த்துட்டு அது கரெக்டா ஓகேன்னு சொன்ன பிறகு என்ன செய்யறது, கிளம்புறது, அல்லது இந்த நாள்ல தான் கிளம்புறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி பிரயாண நாள்னு சொல்லி 2 நாள் என்ன செஞ்சாங்க, குறிச்சாங்க. அதை தாண்டி சில பேர் தனக்குத்தானே என்ன செஞ்சுக்கிடுவாங்க, நான் வெள்ளிக்கிழமை நான் மீன் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சில அடையாளங்களை என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. வெள்ளிக்கிழமை வந்து எங்க வீட்டுல கவுச்சி கிடையவே கிடையாது, கறி நாங்க ஆக்கவே மாட்டோம் அப்படின்னு அவங்களா என்ன செஞ்சிருப்பாங்க, முன்ன முடிவு எடுத்திருப்பாங்க. இது எல்லாமே வந்து இந்த தீரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அத்தீரத்து ஷிர்குன் வமா மின்னா வலாகின் அல்லாஹ் யுஸ்ஹிபுஹு பித்தவக்குல். நீங்க இந்த ஜோசியம் இந்த சகுனம் பார்ப்பது என்பது வந்து இது வந்து ஷிர்கை சார்ந்தது.
நீங்க அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கணும். என் ரப்பி என் கூட இருக்கிறான், அவன் எனக்கு போதுமானவன் என்ற சிந்தனை தான் வரணுமே தவிர, அதுலதான் உங்களுக்கு வந்து நன்மை ஏற்படுமே தவிர, இந்த சகுனம் என்பது டேஞ்சரானது. இப்ப நம்ம வீடுகள்ல அப்படி ஏதாவது நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் முதல்ல அது என்னன்றது நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் நம்ம வேகமா இருந்து என்ன செய்வோம்னா, நம்மளாவே டப்பு டப்புன்னு பெரியவங்க செய்யறத தப்பு தப்பா முடிவு பண்ணி, ஏமா அதெல்லாம் கூடாதம்மா இதெல்லாம் கூடாதுமா அப்படின்னு பேசுற பழக்கமும் நமக்கு உண்டு. நகத்தை கடிக்காதுன்னுவாங்க, அல்லது தாழ்பால ஆட்டாதீங்கன்னுவாங்க. ஏமா அது நம்ம குரான்ல இருக்காமா, ஹதீஸ் இருக்காமா, ஏமா அப்படி சொல்றீங்க அப்படிலாம் வாங்கிடக்கூடாது. சில அக்வால்கள் வச்சுவாங்க, கிபார்களுடைய சில பழக்க வழக்கம் இருக்கும். நீங்க தாலிமும் தாலிம் கிதாபெல்லாம் படிச்சீங்கன்னா சம்பந்தமா விளக்கங்களே நமக்கு நிறைய கிடைக்கும். இப்ப நம்ம ஆழமா என்ன செய்யணும், ஒவ்வொன்றையும் நம்ம கவனிச்சு தான் நம்ம என்ன செய்யணும், இந்த செய்தியை நாம் பேச வேண்டும். அப்போ ஷிர்க் என்பது இங்க வந்து ஷிர்குல் அக்பரு கிடையாது. எந்த ஒன்று இஸ்லாத்தை விட்டு வெளியேற செய்கின்ற அந்த ஷிர்க் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்துல அந்த ஷிர்காக இருந்தால் என்ன செய்யணும், நிரந்தர நரகத்தை என்ன செய்து உருவாக்கி எடுத்துவிடும். இதெல்லாம் என்ன செய்யணும், இந்த மாதிரி பறவை ஜோசியம் போன்ற இதெல்லாம் வந்து ஹுசூலுல் மக்ரூஹ் என்ன செஞ்சிடும், மக்ரூஹை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுஹிப்பு அல் ஃபஅல் அல் ஹஸன், நல்ல செயல்களை ஸல்லல்லாஹு விரும்பி இருக்கிறாங்க. ஹுதைபியாவுடைய உங்க பேர் என்னங்கன்னாங்க, சுஹைல்ன்றாரு. நல்ல பேரா இருக்க, அப்ப நீங்க வந்து உங்களை சொல்லல சுஹைல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க அடுத்த வருஷம் இஜ்திமாக்கு வந்தாதான் சுஹைல் நல்ல சுஹைல்னு அர்த்தம். சும்மா சொன்னார், வருவார் இன்ஷா அல்லாஹ். இல்ல சுஹைல்னு சொன்னா அவருக்கு சிரிப்பு, நண்பர்களை பார்த்து ஏன் அப்படின்னு நினைச்சாரு. நல்ல பிள்ளை, நான் ஒன்னாசுமராலேருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். அவன் குடும்பத்தினுடைய மேக்ஸிமம் எல்லா ஆண்களுமே நம்ம கல்லூரியில் ஓதணும். தாரிக் உஸ்தாது, ஹபீப் உஸ்தாது, இப்ராஹிம் உஸ்தாது, ஆஷிக் மௌலானா எல்லாமே சுஹைலுடைய அவனுடைய குடும்பத்தார். ஹிப்ஸ்லேயே சில பேர் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. எல்லாமே வந்து அல்லாஹ்வுடைய கிருபையில சுஹைலுடைய குடும்பத்தார். பாருங்க, எல்லாம் தரமான குடும்பம். மொத்த பிள்ளைங்களுமே என்ன செய்யறாங்க, மார்க்க கல்வியில விடுறாங்கன்றது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க எல்லாருமே வியாபாரிகளா இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தார் எல்லாருமே, அவங்க அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதனால பிள்ளைங்களை மார்க்கத்துல கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, என்ன கரெக்டா கொண்டு வந்துட்டு பெரும்பாலும் அந்த ஊர்க்காரங்க என்ன செய்வாங்கன்னா வியாபாரத்தை கொண்டு போய் திருப்பிடுவாங்க. என்டர்பிரைசஸ் போ, பம்பாய்க்கு போ, நார்த்துக்கு போ, மகாராஷ்டிராவுக்கு போ, பணம் சம்பாதிச்சாதான் உனக்கு இங்க பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு செஞ்சுதான் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப நமக்கு யோசனையா இருக்கும், ஏன் இவங்க வந்து 7 வருஷம் ஓத வச்சாங்கன்னா அவன் பீடி சீரட் எதுவும் பழகாம இருக்கிறதுக்காக பண்ணி விட்டாங்களோ, நேக்கா அப்படி பக்குவமா அதை வந்து டீனேஜ் கழிஞ்ச பிறகு கொண்டு போய் என்டர்பிரைஸ்ல தள்ளிடுறாங்கன்னு ஒரு சிந்தனை வரும். ஆனா அது உண்மை இல்லை. அப்படின்னா தாரிக் உஸ்தாத் இருக்கிறாங்க, அபீப் உஸ்தாத் இருக்கிறாங்க, அதே மாதிரி வந்து இப்ப சுஹைல் வர இருக்கிறாரு, இப்ராஹிம் உஸ்தாத் இருக்காங்க. அந்த கருத்து சரியில்லை, லேச டவுட் வரும். உங்களுக்கு வருமா டவுட்டு? அப்படியே அடிக்கடி வருமோ? நல்ல அழகான பிள்ளைங்களா இருப்பாங்க, நல்ல டேலண்டா இருப்பாங்க. முடிச்ச உடனே கம்பெனி போகும்போது நமக்கு சங்கடமா இருக்கும். அலி உஸ்தாதுக்கு கூட ஒருத்தர் அசிஸ்டன்ட் இருந்தார். எல்லாத்துக்கும் ரொம்ப பிரியமான பிள்ளை, எல்லா உஸ்தாமர்களுக்கும். அவர்லாம் முடிச்சு தீனுக்கு வந்தா நல்லா இருக்குன்னு பெரிய ஆசையே இருந்துச்சு. அது பிறகு நான் அலி உஸ்தாது கூட போறேன்டாரு. அலி உஸ்தாது கூட இருந்தாலும் நல்லதுதான், அவங்க நல்லா என்ன செஞ்சிருவாங்க, அவங்கள வந்து பல நன்மையான காரியங்களுக்கு அலி உஸ்தாது திருப்பிடுவாங்க நினைச்சுக்கிட்டே இருந்தா அந்த கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு என்ன செஞ்சுட்டாரு, போயிட்டாரு. பணம் சம்பாதிக்கிறதுன்றது ஒரு மேட்டரே கிடையாது. அதுக்குதான் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இந்த மார்க்கத்தை தூக்கி சுமக்கிறதுக்கு தானே இன்னைக்கு ஆள் இல்லை. என்னமா சொல்றீங்க? கோடிக்கணக்கான இளைஞர்கள்ல இஸ்லாத்துல இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கம்பெனி வேலைக்கு போறாங்க, வெளிநாட்டு வேலைக்கு போறாங்க, அல்லது வந்து ஐடி ஃபீல்டுக்கு போறாங்க, அல்லது அக்கௌண்டா இருக்கா, 1008 வேலைகளை செய்யறாங்க. அந்த வேலை நம்ம செய்யறதுல என்ன இருக்கு? அவங்கள மாதிரி நம்ம ஒரு பேண்டை மாட்டிக்கிட்டு சட்டையை மாட்டிக்கிட்டு துப்பி போடாம, தொழுகை இல்லாம, நிசாக்களோட நெருங்கி பழகிக்கிட்டு, கலாமல் அபச வீண் பேச்சுக்களை நம்ம பேசிக்கிட்டு, சரியான தொழுகையை நம்ம ஃபாலோ பண்ண முடியாம, நம் கடைசியில தன்னுடைய தான் யாருன்னு அடையாளத்தை கூட மறைக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு உருவாயிருக்கு. என்ன மாதிரி கொடுமை பாருங்க. அல்லாஹ் காப்பாத்து. அதுக்கு கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நீங்க இதுக்கு வாங்க நம்ம கூப்பிடல. இதுக்குன்னு அல்லாஹ் யார் ஒரு கூட்டத்தை தயார்படுத்துறானோ அந்த கூட்டம் 2 ஆப்ஷனை வச்சுக்கோங்க. நீங்க கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தாலுமே மார்க்க பணியில் இருக்கிற மாதிரி தான். பல பேருக்கு ஆலோசனைகளை சொல்வீங்க, பல பேருக்கு வழிகாட்டுவீங்க, பல பேருக்கு நன்மையா இருப்பீங்க, நம்பிக்கை நட்சத்திரமா நீங்க இருப்பீங்க. சிறிய போஸ்டோ பெரிய போஸ்டோ நீங்க இருப்பீங்க தெரிஞ்சாலே என்ன செய்வாங்க, நான் முஸ்லிமா இருந்தாலுமே பாய் இருக்கிறாரு, அவர் தொழுகை பிடிக்கிற பாய்,
கரெக்டா நோன்பு பிடிக்கிற பாய், அவர் தப்பு பண்ண மாட்டாரு, அவர் லஞ்சம் வாங்க மாட்டாரு, அலைய விட மாட்டாரு, சரியான ரிசல்ட் சொல்லுவாருன்னு நான் முஸ்லீமும் கூட விரும்புவாங்க. அப்ப நீங்க கவர்மெண்ட் ஜாப் இருந்தீங்கன்னா நான் முஸ்லிம்ஸும் உங்களை விரும்புவாங்க, முஃமின்களும் உங்களை விரும்புவாங்க. உங்களுக்கு எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றுற அதே நேரத்துல பலருடைய நம்பிக்கை நட்சத்திரமா நீங்க வாழ்றீங்க பாருங்க, இந்த வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். மனதிற்கு காலையில ஆபீஸுக்கு போயிட்டு ஈவினிங் வந்தீங்க அப்படின்னா பல பேருக்கு உதவணும், ஹெல்ப் பண்ணணும், ஆலோசனை சொன்னோம், ஐடியா சொன்னோம், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொன்னோம். வயசானவங்க வருவாங்க, சர்டிபிகேட் வாங்க தெரியாம முடிப்பாங்க, மாச கணக்கில் அலைஞ்சிருப்பாங்க. ஏமா ரொம்ப சிம்பிளுமா அப்படி ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்தா நம்ம அதை செய்ய முடியும். இன்னைக்கு அது ரொம்ப அவசியம். ரொம்ப கவர்மெண்ட் நமக்கு கொடுத்த ஒதுக்கீடு கூட ஃபுல் பண்ண முடியாத அளவுக்கு நம்மகிட்ட பலகீனங்கள் இருக்குது. இல்ல அது நான் எப்படி கவர்மெண்ட் ஜாபுக்கு போறது, எனக்கு ரூட்டு தெரியலைன்னா அல்லான்னு எங்க கூட வாங்க, என்ன பாடுபட்டாவது எதையாவது ஃபீல்டுல உங்களை உட்கார வச்சிடலாம். இதே 2 வருஷத்துக்கு முன்னால இதே இஜ்திமால எல்லா உஸ்தாமர்களும் கீழே பாத்திகால்ல மொத்தமா உட்காந்து ஒரு 70-75 உஸ்தாமர்கள் உட்காந்து அந்த நேரத்துல முடிச்ச 75 மாணவர்களையும் அந்த வருஷம் முடிக்கிற மாணவர்கள் உட்கார வச்சு அவளையா நீங்க என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா நான் அப்படி செய்ய போறேன் இப்படி செய்ய போறேன். நாங்க ஒண்ணு வாங்க, ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ல எதையாவது ஒரு போஸ்ட்ல எதையாவது நிறைய இருக்கு, ஏகப்பட்ட ரெக்ரூட்மெண்ட் இருக்கு, நம்ம உங்களை உள்ள உட்கார சொல்லலாம், நீங்க வாங்கன்னு கூப்பிட்டா நான் வெளியே போய் அதை படிக்க போறேன் இதை படிக்க போறேன்னு சொன்னாங்க. பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 1-2 கூட தேரல. 7 வருஷம் அவங்களும் எவ்வளவு சிரமப்பட்டு படிக்கிறாங்க. வீட்டை விட்டுட்டு தான் உட்கார்ந்துருக்கிறாங்க, உணவுகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, தங்குற இடங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக்கிட்டு அவ்வளோ தூரம் ட்ரைனிங் ஆகி சுனிதா வில்லியம்ஸை பத்தி ஆதிர் உஷா பேசுனாங்க இல்லையா, ஃபுல் ட்ரைனிங் ஆகி என்ன செஞ்சாங்க, அப்படியே போய் என்ன செஞ்சாங்க, திரும்ப அது உலகத்து மக்களுக்கே அது பெரிய சாதனையா பேசப்பட்டுச்சா இல்லையா, ஆச்சரியமா பாக்குறாங்க. நாடு கடந்து அதை எல்லாருமே கொண்டாடுறாங்க, எல்லாருமே ஆர்வமா கவனிக்கிறாங்க. ஒரு சாதனைன்னு வரும்போது அப்படி ஒரு அமைப்பை நம்ம என்ன செய்யணும். எல்லாரையும் போல நான் வாழ்றதை நீங்க 7 வருஷம் நீங்க கஷ்டப்படுவாங்க, நீங்க எவ்வளவு சிரமங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஹக்கீகத்துல சரியான துவைக்கிறதுக்கு வசதிகள் இருந்திருக்காது, நல்ல விரும்பிய உணவை சாப்பிட்டிருக்க முடியாது, வெளியே போய் நமக்கு உண்டான உணவுகளை வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்காது, நமக்கு ஒரு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும், ஆனா அது உஸ்தாது சொல்ல முடியாத கண்டிஷனா இருந்திருக்கும். நம்மளுடைய ஆசை கஷ்டம் சிரமம் எல்லாத்தையும் நீங்களும் அனுபவிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்துதான் அல்லாஹ் கிருபையில நீங்க கிராஜுவேட்டா ஆவறீங்க. இவ்வளவு ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கு பிறகு அது பலன் இல்லாம மீண்டும் ஒரு குழாயை மாட்டிக்கிட்டு தொப்பியை கலட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு வாழ்க்கையை போனா அல்லாஹ் சங்கக்குரிய அருமை உலமாக்களை. அப்போ ஸல்லல்லாஹு சொல்றாங்க சுஹைலுக்காக வந்தது ஒரு சிரிப்பு சிரிச்சு ஒரு 4 மணி நேரம் தாலிமா திருப்பி விட்டாரு. என்ன இல்லையா, இப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க சுஹைலா அப்படியா சுஹைல் சகுனம் அந்த இதுல கட்டுப்படாது. அதுதான் இங்க சொல்றாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க கான யுஹிப்புல் ஃபஅல் ஹஸன், சில நல்ல செயல்களை சில நல்ல அடையாளங்களை ஸல்லல்லாஹு அவர்கள் விரும்பினார்கள். அதே நேரத்துல யக்ரஹு அத்தயிர் தீரத்து, இந்த தீரத்து என்கின்ற பறவை சகுனத்தை ஸல்லல்லாஹு வெறுத்தார்கள் என்று ஸல்லல்லாஹு இந்த ஹதீஸ் நமக்கு வருகிறது. அதே போல நிஃபாக்குல் அமலி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம்ல, நிஃபாக்குன்னா அந்த நிஃபாக் இல்ல, அந்த நிஃபாக் சொன்னமா இல்லையா, அஸ்வலி பினன்னார், நரகத்தினுடைய அடியில பாதாளத்துல அவர் என்ன செய்ய இருப்பாரு. அவரை பத்தி நம்ம சொல்லும் போது என்ன தாரீஃப் சொன்னோம், அந்த முனாஃபிக்கை பத்தி சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, நாவால் கலிமா கொள்ளுவார்கள், ஆனால் உள்ளத்தால் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க தானே முனாஃபிக்கு. அந்த நிஃபாக் இது இல்லை, நிஃபாக்குல் அமலி. இவர் மனசுக்குள்ள குஃபரை மறைக்க மாட்டார், மனசுக்குள்ள அவங்க குஃபரை வச்சுக்கிட்டு வெளியே என்ன செய்வாங்க, அவங்க ஈமான் கொண்ட மாதிரி காமிப்பாங்க. வருது இல்லையா, வைதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா வைதா ஹலவு இலா ஷயாத்தீனி காலு இன்னா மாக்கும் இன்னமா நஹனு முஸ்தஹ்சிஊன். அந்த முனாஃபிக் என்ன செய்வாங்கன்னா நாவால கலிமா சொல்லிட்டு உள்ளத்தா கலிமா என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த நிஃபாக்குல் அமலி என்பதாகிறது இவங்க உள்ளத்துல என்ன செய்ய மாட்டாங்க, மறுக்கிற அந்த டைப் கிடையாது. ஆனா சில செயல்கள் என்ன செய்யணும்னா ஷரியத்துக்கு முரணானதாக சில செயல்கள் வெளியாகும். உதாரணமா கிதுபு பொய், அதே மாதிரி ஹிலாஃபுல் வாது வாக்குறுதிக்கு மாறு செய்யறது, சியானத்துல் அமானா அமானிதத்துக்கு என்ன செய்யறது மோசடி செய்யறது,
ஒல் கதுரு ஒல் ஃபுஜூரு பாவங்களை செய்யறது, ஒல் ஃபுஜூரு பில் ஹுசூமா அதாவது தர்க்க செய்யும் பொழுது என்ன செய்யறது, தனக்கு சாதகமா அந்த பாயிண்டை திருப்பிக்கிட்டு என்ன செய்யறது, அதுல ஜெயிச்சிடுறது. எப்படி போட்டா எப்படி பலகீனம் எப்படி அடிச்சா என்ன செய்ய முடியும், அது ஜெயிக்க முடியும். அந்த இதை கையாண்டு பாவத்தை செஞ்சு என்ன செஞ்சிடுறது, அதுல வந்து ஜெயிக்கிறது. அல்லது வந்து என்ன செய்யறது, பதாத்துல் லிசான் கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுறது. இதெல்லாம் நிஃபாக்குல் அமலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ். இந்த நிஃபாக்குல் அமலி புரிஞ்சாமா, இந்த நிஃபாக்குல் அமலி தான் 3 பேர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இதா ஹத்தஸ கதப வ இதா வஅத அஹலஃப வ இதா துபீன கான. قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, அர்பஉ ஹிலால் மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் காலிசன். 4 குணம் யார்கிட்ட இருக்குதோ அவர் தெளிவான முனாஃபிக்னாங்க. இதா ஹத்தஸ கதிப வ இதா வஅத அஹலஃப வ இதா ஆஹத கதர வ இதா ஹாஸம ஃபஜர. தர்கா மன்ன என்ன செய்வாரு, அதுல பாவத்தை கையாண்டு என்ன செய்வாரு, அதை ஜெயிக்க பார்ப்பாரு. ஒமன் கானத் ஃபீஹி ஹஸலத்து மின்ஹுன்ன. இந்த குணங்கள் யார்கிட்ட ஒருத்தட்ட இருக்குகிறதோ கானத் ஃபீஹி ஹஸலத்து மினன் நிஃபாகி ஹத்தா யதஹா. அதை விடுற வரைக்கும் அவர் நிஃபாக்ல இருக்காருன்னாங்க. இந்த நிஃபாக்கு நிஃபாக்குல் அமலி. இப்போ அதே நேரத்துல அன்பாவ தக்ஃபீர், இன்னொருத்தரை வந்து காஃபீர் ஆக்குற வகைகள். நம்ம இன்னொருத்தரை வந்து காஃபீர்னு சொல்லலாமா, அது சம்பந்தமான விளக்கங்களை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அது வந்து இன்னொருத்தவங்களை காஃபீர் ஆக்குறதுன்றது 2 வகை. ஒண்ணு முத்தலக்கு, இன்னொன்னு முஅய்யன். முத்தலக்கு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், முத்தலக்குன்னு என்ன அர்த்தம்னா குறிப்பிட்ட ஒருத்தரை என்ன செய்து விடக்கூடாது, நாம் காஃபிராக்க கூடாது. பொதுவா சொல்லலாம், இந்த செயல்களை செஞ்சா இது குஃப்ரை கொண்டு போய் நிப்பாட்டு பொதுவா சொல்லலாமே தவிர குறிப்பிட்ட ஒரு நபரை என்ன செய்யக்கூடாது, காஃபிராக இவர் காஃபிர்னு சொல்லவே கூடாது. இப்ப அவர் வந்து குஃபருடைய சில செயல்களை செய்யறாரு, குஃபருடைய சில செயல்களையே செய்யறாரு, நம்ம காஃபிர்னு ஃபத்வா கொடுத்துடலாமா? அது கொடுக்க கூடாது. குறிப்பிட்ட ஒருவர் என்ன செய்யக்கூடாது. சில காட்சிகளை பாக்குறீங்க, விரும்பத்தகாத செயல்கள் அவங்க செய்யறாங்க, போட்டோஸ் வருது, வீடியோஸ் வருது, நம்ம ஃபத்வா கொடுத்துடலாமா? அப்படி வாட்ஸ்அப்ல சில பேர் கொடுத்துடுறாங்களே, டப்புன்னு கொடுத்துடுறாங்களே. அப்ப நம்ம பல இம்கானியத்தை வச்சு பார்க்கணும். ஒண்ணு கல் ஜஹலி, மறந்த அறியாமையில செஞ்சிருக்கலாம், அது சம்பந்தமான நாலேஜ் இல்லாம கூட இருக்கலாம், வேறு அளவுல முஸ்லீமா இருக்கலாம், ஆனா சம்பந்தமான அஹ்காமுகள் ஷரியத்து தெரியாம கூட என்ன செய்யலாம், அவர் இருக்கலாமா இல்லையா? உங்களுக்கு கல் ஜஹலி, ஜஹலின் காரணமா அவர் அதை செஞ்சிருக்கலாம். அல்லது நிர்பந்தம் காரணமா, இக்கரா நீ இதெல்லாம் செஞ்சாதான் நீ வந்து போஸ்ட்ல இருக்க முடியும், இல்லைன்னா போஸ்ட பிடிங்கிடுவோம், அது நிர்பந்தம் வருது. அல்லது சொல்ல முடியாத பெரிய நிர்பந்தம் ஏதோ ஒண்ணு இருக்குது, அதனால அவர் அந்த தவறு செஞ்சிருக்கலாம். அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, குறிப்பிட்ட நபரை வந்து நம்ம காஃபிர் ஆக்கிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ரு சம்பந்தமா 10 பேர் என்ன செய்யறாங்க, சபிக்கிறாங்க. இந்த ஹம்ருடைய விஷயத்துல ஹம்ரு யார் காய்ச்சுறாங்களோ, ஹம்ரு யாரு விற்கிறாங்களோ, ஹம்ரு யாரு குடிக்கிறாங்களோ அப்படின்னு 10 நபர்களை ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, சபிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கொண்டு வரப்படுது, சஹாபாக்கள் கொண்டு வர்றாங்க. அவர் ஏற்கனவே பலமுறை குடிச்சு அவர் வந்து ஜில்து என்ன செய்யப்பட்டிருக்காரு, தண்டனை கொடுக்கப்பட்டவர். பலமுறை குடிச்சு பலமுறை தண்டனை கொடுக்கப்பட்டவரை திரும்பவும் குடிச்சாருன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கொண்டு வர்றாங்க. கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அப்போ சஹாபாக்கள் சில பேர் சொன்னாங்க, அல்லாஹும்ம அன்ஹு மா அக்ஸர மா யூதாபி. இவனை எத்தனை முறை தூக்கிட்டு வர்றது, எத்தனை முறை கூட்டு வந்து இவனை என்ன செய்யறது, அடிக்கிறது, அல்லாஹ்வுடைய சாபம் இவன் மேல இறங்கட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு முன்னாலே சிலர் என்ன செய்யறாங்க, இந்த வார்த்தையை சொல்றாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா தல்லானு, நீங்க அப்படி செய்யாதீங்க, லான செய்யாதீங்க. ஃபவல்லாஹி மா அலிம்து இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா. அல்லாஹ் சத்தியமா சொல்றேன், அல்லாஹ் ரசூலும் என்ன செய்யறாங்க, இவரை விரும்புகின்றார்கள். ஏதோ ஒரு செயல் நம்ம பாக்குறோமா இல்லையா? அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாங்க, அப்படிதான் செஞ்சாங்க, ஹம்ர் குடிச்சாருன்னு என்ன செஞ்சாங்க, அவர் அடிக்கப்பட்டார். கனவுல என்ன செஞ்சுட்டாங்க, ஸல்லல்லாஹு வந்து பத்ர் போர்ல கலந்து கொண்ட அவரை நீங்க எப்படி அடிக்கலாம்னு என்ன செஞ்சாங்க,
வந்து கண்டிச்சதா நமக்கு ஹதீஸ் வருது. ரொம்ப செஞ்சுட்டாருன்னு சமானியம் தூக்கிட்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அடி 80 அடி அடிச்சு போட்டாங்க. கனவுல ஸல்லல்லாஹு உமர் நாயகத்துக்கு வந்து இன்னகு ஷஹீத பத்ரு, அவர் பத்ர் போர்ல கலந்து கொண்டு இவ்வளவு பெரிய ஹிதமத் செஞ்சவராச்சே, ஏன் அவரை நீங்க தண்டிச்சீங்கன்னு சொல்லும் பொழுது திரும்ப உமர் நாயகம் அவரை கூப்பிட்டு விடுறாங்க. அவர் ரோஷத்துல நான் வரமாட்டேன்னு சொல்றாரு. ஆளை விட்டு தூக்கிட்டு வந்து என்ன செஞ்சாங்க, உமர் நாயகம் மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்ற வரலாறு நம்ம பார்க்கிறோம். பத்ர் போருடைய மகிமை அந்த மாதிரி மகிமை. இக்கட்டான காலத்துல கூட இருந்த காலங்கள் அது. அதுக்கெல்லாம் அதனால 313 சஹாபத்து பேர்களை சொல்லி முந்தா நாள் நம்ம துவா செஞ்சோம். கேட்கிற துவா அப்படியே கபூல் ஆகுமா இல்லையா? இக்கட்டுல கூட இருக்கிறோம், சந்தோஷத்துல கூட இருக்கிறது மேட்டரே கிடையாது. அது எல்லாருமே கூட இருப்பாங்க. கஷ்டத்துல கூட இருக்கிறது தான் ரொம்ப சிரமம். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களே, கடுமையான கஷ்டத்துல இக்கட்டுலாம் அவங்க கூட இருந்தவங்க. நீங்க நம்ம முந்திய நம்முடைய கல்லூரியெல்லாம் இருக்குது, 10 வருஷத்துக்கு மேல தனி ஆளா வந்து எல்லா லீவ்லயும் அங்கதான் தங்குவாங்க. ரமதான்லயும் அவங்க தான் தங்குவாங்க, மே மாசமும் அவங்க தான் தங்குவாங்க, ஹஜ்ஜி பெருநா லீவ்லயும் ஒரு ஆள் தான் தங்குவாங்க. நம்ம சில மிஸ்டேக் எல்லாம் பண்ணியிருக்கோம். சாப்பாட்டுக்கு ஒழுங்கான காசு கொடுக்க மாட்டோம், அல்லது முறையான ஒரு ஆளை வச்சு முறையான சாப்பாடு நம்ம ஆக்கி கொடுத்ததும் கிடையாது. அதனால பல முறை ரசூலுல்லாஹ் சார் மன்னிப்புலாம் கூட கேட்டிருக்கேன், சரியா நம்ம அந்த இஹ்சானை செஞ்சிருக்கணும் அப்படின்னு. ஆனா தனி நபரா அது எவ்வளவு பெரிய நீல் அகலம், எவ்வளவு பெரிய காடு, உங்களுக்கு பாம்பு பள்ளி போன்ற விஷ ஜந்துக்கள் பிரச்சனை அங்க உண்டு, குஃபார்கள் எதிரிகளுடைய பிரச்சனைகள் அங்க உண்டு, உணவுக்கும் வழி செய்யாம அதே இடத்துல கூட சப்போர்ட்டுக்கு யாருக்கு இழிவுல யாருக்கு உட்காருவா உங்களுக்கு. அதுக்கு பிறகு ரொம்ப காலத்துக்கு பிறகு ஆதில் உஸ்தாத் கொஞ்ச நாள் கூட இருந்தாங்க, சதாம் மௌலானா அடுத்து கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா ஃபதுல் உஸ்தாத் பால் தான் பார்த்தா உங்களுக்கு இப்படி இருக்கு, நீங்க சிம்பிளா நினைச்சிடாதீங்க. அதே மாதிரி வந்து இம்ரான் அப்சா வந்து வேறொரு பேர்ல மாசா சர்பா ஆரம்பிச்சு நடத்தினா, இதெல்லாம் சந்தோஷமான விஷயங்கள். மார்க்க பணிதான் முக்கியமே தவிர என்ன சும்மா இப்படி பாக்குறீங்க, மார்க்க பணிதான், அதுதான் ஏற்றமா, அதுதான் செய்யணும். இந்த பேர்ல உட்கார்ந்துதான் செய்யணும்ன்ற அப்படி எந்த கட்டளையும் கிடையாது. என்ன சொல்றீங்க? அதனால நீங்க எல்லாருமே என்ன செய்யணும், உஸ்தாமர் பாரிசால என்ன மூடல இருக்காருன்னு தெரியல, நானாச்சும் சொல்லிவிட்டேன். அது சும்மாவே வாட்சிங் பாரிசாதுன்னு வரும், லைவ் வாட்சிங் சும்மா சொன்னா இல்லையா, இல்ல நம்ம பிள்ளைங்க தானே. பாரிசாதுக்கெல்லாம் நல்ல சிகத்துக்கு துவா செய்யுங்க, நல்ல மனுஷன். அப்படி மார்க்க பண்ணிட்டு அப்படியே தன்னை அழிச்சுக்கிட்ட மனுஷன். இரவு பகல் பார்க்காம என்ன செய்வாரு, அப்படி கிடப்பாரு, எல்லாம் ஓதி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாரு, தரமா பிள்ளைங்களை உருவாக்கணும்னு பாடுபடுவாரு. தனக்குன்னு தன்னுடைய சிகத்துக்கு பெருசான இது சேர்த்த நபர்லாம் கிடையாது. ரொம்ப வெறித்தனமான ஆள். அவங்களாம் நல்ல நீண்ட ஆயுளோட நல்ல சுகத்தோடு இருந்தா மார்க்கத்துக்கு அஹ்லு சுன்னத் ஜமாத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அது தப்பு இல்லை, அப்படி தனியா ஆரம்பிக்கும் போது சந்தோஷம். நம்ம எல்லா வகையிலும் கூட நம்ம உதவியா இருக்கணும், சப்போர்ட்டா இருக்கணும், மார்க்க பணி நடக்கணும்ன்றதான நம்ம ஆசை. என்ன சொல்றீங்க? அது யாரு எப்படி செய்யும்போது அதுக்கு நம்ம எல்லா வகையிலும் உறுதுணையா தானே இருக்கணும். அதுல எந்த தப்புமே கிடையாது. மார்க்க பணியை விட்டு வெளியே போக வேண்டாம் என்பதுதான் நம்மளுடைய இது. சங்கக்குரிய அருமை உலமாக்கள இப்ப சல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, லா தல்அனு, நீங்க எல்லாரும் அவரை திட்டாதீங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் இப்படி சொன்னாங்க. அடிக்கடி ஒரே குடிச்சிட்டு இவரை தூக்கிட்டு வந்து பலம்பர தண்டனையும் கொடுத்தாச்சு, ஆனா திருத்த மாட்டிருக்காரு, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும்னு சொன்ன நேரத்துல சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செஞ்சாங்க, கோபித்துக் கொண்டார்கள் என்று நாம பார்க்கின்றோம். அப்ப பொதுவா சொல்லலாம், ஆனா ரஜுலின் முஅய்யனின், குறிப்பிட்ட ஒரு நபரை பார்த்து என்ன செய்யக்கூடாது, காஃபிர்னு சொல்லிடக்கூடாது. இந்தந்த செயல்கள் எல்லாம் செஞ்சா இது குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர தனி நபர் என்ன சொல்லக்கூடாது, காஃபிர்னு நம்ம சொல்லி விடவே கூடாது. இன்னல்லதீன யஅகுலுன அம்வாலல் யதாமா லுல்மன் இன்னமா யஅகுலுன ஃபி புதூனிஹிம் நாரா வஸயஸ்லவுன ஸஈரா என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். சங்கக்குரிய அருமை பட்ட வகுப்பு ஆலிம்களை இப்ப நம்ம வந்து அல்லாஹ் பல காரணங்களுக்காக ஒருத்தர் தவறு செய்யறாருன்றதுக்காக வேண்டி அப்படியே மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டாருன்னு நம்ம கருத முடியாது. சில நேரத்துல வந்து மார்க்க சம்பந்தமான விளக்கம் அவங்களுக்கு கிடைக்காம இருந்து என்ன செய்யலாம், அவங்க தவறு செய்வதா இருக்கலாம், அது பயங்கரமான விரும்பத்தகாத பாவங்களே செஞ்சு பிறகு வந்து அவங்க தௌபா செஞ்சு மாறுறதுக்கும் என்ன செய்கிறது, அங்கே ஆப்ஷன் இருக்குகிறது. அல்லது அதை விட அதிகமான ஹசனாத்துக்களை நிறைய மலை போல செஞ்சிடுறாரு. எனக்கெல்லாம் வந்து அந்த ஆறுதல் எப்பவுமே உண்டு. நம்மளும் சின்ன சின்ன சில பாவங்களை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு வருத்தம் கவலை இருந்தாலும் கூட அதை தாண்டி அல்லாஹ்வுடைய ஃபஸல்ல 40 வருஷம் தீன்லயே இருக்கிறோம் இல்லையா, வேற அதை தாண்டி அதிகமா எதுவும் கிடையாது. நமக்கே தெரியுது அல்லாஹ்வுடைய கிருபையில. நமக்கு வந்து நேத்து நைட்டு கூட ஆலந்தூர் அப்துல் ரஹ்மான் இருக்கும்போது
மகரிப் தொழுதுட்டு எங்க மாட்ட நான் பேசுவேன், எப்பவுமே நான் பேசுற பழக்கம் உண்டு. அப்ப அம்மா சொன்னாங்க, நான் சொன்னேன், ஏம்மா நீங்க என்னம்மா சொர்க்கவாதின்னு, என்னப்பா சொல்ற, நீ தான்ப்பா நிறைய என்ன செஞ்சிருக்கிற அமல்களை சேர்த்துமா எப்பவுமே சொல்லுவாங்க. எனக்கு அம்மா மத்தியில எப்பவுமே ஒரு சம்பாஷணம் வரும், சார் உன் அளவுக்குள்ள நான் ஒன்றும் சேர்க்கல, நீ வந்து மலை போல நன்மைகளை சேர்த்து வச்சிருக்கிற அப்படின்றத பலமுறை அம்மா சொல்லியிருக்காங்க. அது அவங்க பெரிய ஸ்ரீதேவி 10 பிள்ளைங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி எல்லா வசதிகளையும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் வந்து மொத்த குடும்பத்தையும் கண்ணு கருத்துமா உருவாக்கி 22 பேரை குடும்பத்துல வந்து ஆலிமா என்ன செஞ்சிருக்காங்க உருவாக்கி சீர ரொம்ப அழகா கொண்டு போவாங்க. துவா கேட்டா உடனே கபூல் ஆகும். அவங்க நேற்று நைட்டு கூட பேசும்போது எனக்கெல்லாம் கபூர்ல என்ன ஹாலுன்னு தெரியலட்டாங்க. நாம நீங்க சொர்க்கவாதிங்கன்னா துவா செய்வோம், வாய்ஸ் எனக்கு ஆமீன் ஆகட்டும் அப்படி என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. ஆனா உண்மாவே எனக்கு என்ன செய்வாங்கன்னா, நீலாம் மலை போல என்ன செஞ்சிருக்கிற நன்மைகளை குமிச்சு வச்சிருக்கன்றத பல முறை என்ன செஞ்சிருக்காங்க, சோபனம் சொல்லியிருக்காங்க. ஒரு தாயின்றவங்க எப்படி நம்மளுடைய டோட்டலா பார்த்தவங்க, ஒரு பிட்டு ஆடை இல்லாம நம்மள அவங்க பார்த்தவங்க, நம்மளை வந்து அவங்க தான் பெத்தாங்க, அவங்க தான் அடிக்கழுவி விட்டாங்க, நமக்கு என்ன 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 மச்சம் என்ன ஏதுன்றது வந்து அவங்களை தவிர உலகத்துல வேற யாருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு தெரிஞ்சவங்க. நம்மளுடைய டாப் டு பாட்டம் தெரியும், நிறைய குறைகள் தெரியும், நம்மளுடைய சேட்டை தெரியும், நம்மளுடைய பாசாக்கு தெரியும், நம்மளுடைய ஏமாத்து தெரியும், நம்மளுடைய ஃப்ராடு தெரியும், நம்ம சொல்லு ஒண்ணு செயல் ஒண்ணுன்ற தெரியும், இவன் இங்க ஒண்ணு பேசுவோம் அங்க வேற மாதிரி இருப்பான்னு தெரியும், இவன் சரியா இபாதத்தை செய்ய மாட்டான் அப்படின்ற மகனை பத்தி தெரியும். என்ன சொல்றீங்க, தாய்கிட்ட போய் மறைக்க முடியுமா? ஆனா அல்லாஹ்வுக்கு நானும் அந்த தாய்கிட்ட பல 100 முறை என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த சோபனங்களை வாங்கியிருக்கேன். உனக்கெல்லாம் என்னப்பா கவலை, அவங்கள தாத்திக்கிடுவாங்க, நீலாம் சொர்க்க பாதிப்பா எவ்வளவு அமல்களை சேர்த்து வச்சிருக்கிற அப்படின்னு. உனக்கு வந்து 12 வயசுல நம்ம ஓத வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் தீன்ல தான் நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். அதிகமான தொழுகைகள் விடுபட்டது இல்லை, அல்லாஹ்வுக்கு பழகினது எல்லாமே வந்து முஃமின்கள், கராமல் அபசு கிடையாது, அதிகமான நிசாக்களோடு வந்து பார்க்கிற பேசுற அமைப்புகள் வந்து கிடையாது, லா லகுவன் ஃபிஹா வலா தாசீம் அதிகமா இருந்திருக்கு, அதிகமாக கிராஅத்துல் குர்ஆன் திலாவத் மாணவர்களோடயே இருந்திருக்கிறோம், மதரசாக்கள்லயே கழிச்சிருக்கிறோம். இதெல்லாம் கிடைச்ச பெரிய பாக்கியம். திரும்பி பார்க்கும்போது மனசுக்கு ஒரு ஆறுதல், கழிந்த காலங்கள் வந்து ரொம்ப பிரயோஜனமா கழிஞ்சிச்சுன்ற ஆறுதல் இருக்கு. நம்ம அடைஞ்ச பாக்கியத்தை தான் நம்ம எல்லாத்தையுமே என்ன செய்யறோம், வாங்க வாங்கன்னு அந்த ஃபீல்டுக்கு கூப்பிடுறோம். என் கூட படிச்சவங்களே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்கூல்ல படிச்சாங்க 1லேருந்து என் கூட ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க 5-6 பேர் மௌத்தா போயிட்டாங்க. அவங்க யாருமே வந்து மீத உண்டானவங்க யாரும் பெருசான சாதனைலாம் ஒன்றும் என்ன செய்ய படைக்கல. அதுக்கு பிறகு வந்து ஹிப்ஸ்ல என்கிற ஓதுனவங்களே சில பேர் நினைச்சிருக்காங்க மௌத்தா போயிருக்காங்க. பெரிய சாதனைன்னு சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. 1, 2, 3 சுமரா ஓதும் போது அப்படி இருந்தாங்க. 4லேருந்து 7 வரைக்கும். அதுக்கு பிறகு ஃபாசி இல்லை, எல்லாருமே வியாபாரம் வெளிநாடு அப்படி இப்படின்னு தான் போனாங்களே தவிர அது போய் பெருசா மிளிர்ந்த மாதிரி யாரும் தெரியல. ஆனா அல்லாஹ்வுக்கு இருப்பில் நம்ம 40 வருஷமா ஹித்மத்தில் இருக்கிற ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான். நேரங்கள் பிரயோஜனமா கழிஞ்சிச்சு. அதனால நல்ல மனைவி கிடைக்கலையா, அதனால நல்ல பிள்ளைங்க அமையலையா, அதனால வந்து நல்ல வாழ்க்கை அமையலையா, தீன்ல இருந்ததுனால நம்ம எண்ணத்தை இழந்தோம்னு சொன்னா, நான் அடைஞ்ச மாதிரி என் நண்பர்கள் யாருமே அடையல. அது டிக்ளரே பண்ணலாம். வெளியே போய் சாதிக்கணும்னு இவங்க எல்லாருமே சாதிச்சிருக்கணுமே, வெளியே போய் சாதிக்கணும்னு சொல்லியிருந்தா சாதிச்சிருக்கணுமே. முழுக்க முழுக்க 40 இயர்ஸ் தீன்லயே இருந்து யாருக்கும் கிடைக்காத நன்மைகள் அத்தனையும் எனக்கு தான் கிடைச்சிருக்கு. அது உலகமா இருக்கட்டும், மறுமை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும். இப்ப சொல்லுங்க, எது பெட்டர் ரூட்னு சொல்லுங்க. இதுதான் பெட்டர் ரூட். நீங்க நல்ல இந்த உலகத்துல ரொம்ப அழகா வாழணும்னு நினைச்சா கூட இதுதான் பெட்டர் ரூட். ஃபேமஸா வாழணுமா, இதுதான் பெட்டர் ரூட். வசதி வாய்ப்பா வாழணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குதா, இதுதான் பெட்டர் ரூட். காரு பங்களா வேணும்னு ஆசையா, இதுதான் பெட்டர் ரூட். இதை தாண்டி வெளியே எதையுமே நீங்க அடையவே முடியாது. நம்ம கல்லூரியில் ஓதி முடிச்சவங்க ஆயிரக்கணக்கில் வெளியே போய் என்னத்தை சாதிச்சாங்க, ஒண்ணு கிடையாது. அதனால நம்ம சூஸ் வந்து ரொம்ப கவனமா என்ன செய்யணும், கரெக்டா நம்முடைய இஃப்தியார் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். நாம் அடைஞ்ச பயணத்தை நம்ம என்ன செய்யணும் உங்களுக்கு நம்ம சொல்றோம், முடிச்சுக்கலாம் சங்கக்குரிய அருமை உலமாக்கல. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா முக்கஃபிராத், இந்த செய்திகளை நம்ம என்ன செஞ்ச பார்த்தோம். இப்போ முக்கஃபிராத்ன்றது ஒண்ணு அகீதால வந்து முக்கஃபிராத்தா இருக்கிறது, அல்லது அக்வாலுகள்ல அல்லது அஃஆலுகள்ல. அகீதால வந்து எப்படி முக்கஃபிராத், குஃபர் வந்து அகீதால எப்படி குஃபர் என்று சொன்னா, அப்போ ஒருத்தட்ட வந்து அவருடைய சொல்லிலேயோ செயல்லையோ
வெளிப்படையா வந்து அவரு காஃபிர்னு தெரியாத வரைக்கும் நம்ம ஒருத்தர காஃபிர் என்ன செஞ்சிட கூடாது. ஏன்னா உள்ளத்துல என்ன இருக்கின்றது அல்லாஹ் மட்டும்தான் என்ன செய்வான், அறிவான். அப்படி உள்ளத்துல யாரும் மறைச்சு வச்சாங்களோ அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது இந்தல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் அப்படின்னு. சங்கக்குரிய அருமை உலமாக்களை அப்ப எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த இஅ்திகாத் என்பது முழுமையான அகீதாவாக நமக்கு இருக்க வேண்டும். அதே மாதிரி குஃப்ரியாத் பத்தி டாப் டு பாட்டம் அப்படி பாட்டா நம்ம என்ன செய்திருக்க வேண்டும், நாம் அதை விளங்கி இருக்க வேண்டும். துஹூலுல் இஸ்லாம், இஸ்லாத்துல வர்றது ஈஸி, ஆனா அதுல சுபூத்தா இஸ்பாத்தா இருக்கிறது கஷ்டம். உள்ள வர்றது ஈஸியா வந்துடலாம், கலிமா சொல்லிட்டு உள்ள வந்துடலாமா, ஆனா அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் கஷ்டம். துஹூலு ஈஸி, இஸ்பாத் வந்து சுபூத் வந்து ஸ்ட்ராங். அப்போ முக்கஃபிராத் என்பது 3 வகை. அல் இஅ்திகாதாத் வல் அக்வால் வல் அஃஆல். அகீதால குஃப்ர், அக்வால்கள்ல குஃப்ர், அஃஆல்கள்ல குஃப்ர். இப்ப அகீதால குஃப்ர்னா என்ன அப்படின்னு சொன்னா எது காஃபிர், அந்த காஃபிர். குஃப்ர்னா நேரடியான குஃப்ர். அது அகீதால எதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கிதமௌத்தர் மறுக்கிறார், என்ன ஆகும், ஃபுல் காஃபிரா அவர் என்ன செஞ்சு ஆயிடுவார். அல்லது வந்து சாலி அந்த உலகத்தை படைச்சவன் ஹாதிஸ்ன்னு சொல்றாரு, ஃபுல் காஃபிரா என்ன செஞ்சிருவாரு, ஆயிடுவார். அல்லது அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை மறுக்கிறாரு, ஃபுல் காஃபிர். அல்லது பல கடவுள்கள் சொல்றாரு, முழுமையான காஃபிர். இது புரிஞ்சாமா? அகீதால எது குஃப்ர்ன்றது புரிஞ்சா உங்களுக்கு? அக்வால்கள்ல எதெல்லாம் குஃப்ர், அல்லாஹ்வுடைய வஜூத மறுக்கிறது. வாஜிபுல் வஜூத் இருக்கு இல்லையா, அது யாரு மறுக்கிறான், வாயால சொல்றாரு, அப்படிதான் ஒண்ணு கிடையாதுங்கன்றாரு, குஃப்ர்ல கொண்டு போயிரும். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளுக்கு உண்டான ஏதேனும் சிஃபத்து மறுத்த வாயால மறுக்கிறாரு, குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுரும். அல்லது இந்த விஷயத்தை அல்லாஹ் ஹுலூல் இறங்குறான், இந்த ஹுலூல்லா சொல்றாரு, குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுரும். அல்லது அல்லாஹ்வுக்கு தகுதி இல்லாத ஒரு பண்பை இறைவனுக்கு என்ன செய்யறாரு, வாயால சொன்னாருன்னா அவர் காஃபிராகி விடுவார். அதே மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸத நுபுவத்தை என்ன செய்யறது, மறுக்கிறாரு, அவர் காஃபிராகி விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நபியை அனுப்புறான் என்றதை என்ன செய்யறது, மறுக்கிறாரு, அவர் காஃபிராகி விடுவார். அல்லது நபிமார்களுடைய ரிசாலத்துல ஒருத்தர் சந்தேகப்படுறாரு, இந்த இவர் வந்து நபிலாம் கிடையாதுங்க அப்படின்னு ஒரு நபியை மறுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் காஃபிராகி விடுவார். அல்லாஹ் கடமையாக்கின விஷயங்களை வந்து ஒருத்தர் மறுக்கிறாரு, கடமைகளை, அவர் காஃபிராகி விடுவார். அல்லது மார்க்கத்துல ஒட்டு மொத்தமா தெளிவா சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து யார் மறுக்கிறாங்களோ, பொய்ப்படுத்துகின்றார்களோ வாயால், அவர் காஃபிராகி விடுவார். அல்லது ஒருத்தர் அல்லாஹ்வை திட்டுறாரு, காஃபிராகி விடுவார். வானவர்கள் திட்டுறாரு, காஃபிராகி விடுவார். வேதங்களை திட்டுறாரு, காஃபிராகி விடுவார். அது மட்டும் இல்ல, நபிமார்களோடு வானவர்களோடு என்ன செய்யறாரு, நபிமார்கள் பொய் சொல்லுவாங்க, பொய் சொல்ல வாய்ப்பு இருக்கு, வானவர்கள் பொய் சொல்ல வாய்ப்பு இருக்கு. நிஸ்பத்துல் கிதுப வந்து நபிமார்களோடு வானவர்களோடு யாராவது சேர்த்தார்கள் சொன்னால் அவங்களும் காஃபிரு. இது அக்வால்கள்ல. அஃஆல்கள்ல எது குஃப்ர்னு சொன்னா, எது வேண்டுமென்று நம்ம என்ன செய்யறோம், ஒண்ணு வந்து பண்றோம், வேண்டுமென்று என்ன செய்யறோம், ஒண்ணு மறுக்கிறோம், ஒண்ணு அல்லது தவறான செயலை செய்யறோம், அல்லது அந்த செயலால செய்யக்கூடியது, அது குஃப்ர் தான். அல்லது மார்க்கத்தை வந்து என்ன செய்யறது, கேலி கிண்டல் பண்றது, அதுவும் என்னதான், குஃப்ர் தான். அந்த செயலை இஸ்திக்ஸா பண்றது. அல்லது வந்து அஸ்னாம்களுக்கு சுஜூ செய்வது, சூரியன் சந்திரனுக்கு சுஜூ செய்வது, அல்லது குஃப்ரை வந்து பரவாயில்ல பெட்ரு ஓகே அப்படின்னு நினைக்கிறது, அதை கொண்டு பொருந்தி கொள்றது, இவைகள் எல்லாம் அஃஆலுடைய குஃப்ர்கள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒன்றை சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்கிற பாக்கியத்தை மத்தனை பேருக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா